ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வெங்கடேசன் சார் புக்கோட இது வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதில் பார்த்தோம் அப்படின்னோம்னா தேசிய போராளிகள் அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதாவது இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 16.5ல தமிழ்நாட்டு தேசிய போராளிகள் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். அதில் வந்து ஒரு 9 பேர் இருக்காங்க. அது யார் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யாருன்னு பார்த்தோன்னா வாவேசு ஐயர். இவர் என்னன்னு பார்த்தோன்னா பாரிஸ்டர் படிப்புக்காக லண்டன் சென்ற பாரிஸ்டர்னா வந்து அந்த படிப்புக்காக எங்க போயிருக்காங்க, லண்டன் போயிருக்காங்க. யாரு? இந்த வாவேசு ஐயர். இவர் வந்து என்ன ஆயிட்டாரு, நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்சோம். லண்டன்ல வந்து 2 ஆரம்பிச்சிருப்பாங்க பாத்தீங்களா. 1905 வந்து ஹோம் ரூல் லீக்னு ஒண்ணு, 1906 இந்தியா விடுதி அப்படிங்கிற 2 முகாம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 3 பேர் வந்து அதுல வந்து பயிற்சி பெற்றிருப்பாங்க. அது யாராரு? வாவே சுப்பிரமணிய ஐயர், திருச்சி TSS ராஜன், MPT ஆச்சாரியா. அப்ப இந்த வாவேசு ஐயர் வந்து பாரிஸ்டர் படிக்கிறதுக்காக தான் லண்டன் போயிருக்காரு. ஆனா அங்க உள்ள ஹோம் ரூல் அந்த சொல்றோம் பாத்தீங்களா, அந்த 2 அமைப்பு இருக்குல்ல, அதுல ஏதோ ஒரு இதுல இவர் போய் இருந்துட்டு அது என்ன பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு இதுல அதுவும் குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. இந்திய விடுதின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்திய விடுதியில் தங்கியிருந்து இவர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அங்க உள்ள மத்த டெரரிஸ்டோட சேர்ந்து இந்திய விடுதலைக்காக பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து ஆயுத புரட்சியை ஏற்படுத்த திட்டமிட்டிருக்காரு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாரிஸ்டர் படிக்கிறதுக்காக லண்டன் போனவர் வாவேசு ஐயர். அவர் பாரிஸ்டர் படிப்புக்காக போயிட்டு கடைசியில அங்க போயிட்டு பயங்கரவாதி ஆகுறாரு. அங்க லண்டன்ல 2 முகாம் அமைச்சிருந்தாங்க. ஹோம் ரூல்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருந்தாங்க, இந்திய விடுதின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்திய விடுதி அப்படிங்கிறதுல இவர் தங்கியிருந்தப்ப மற்ற பயங்கரவாதிகளோட இவரும் சேர்ந்து நானும் வந்து பிரிட்டிஷை எதிர்த்து ஆயுதம் ஏந்திய புரட்சி, அதாவது டெரரிஸ்ட் மாதிரி ஆகுறதுக்கு நானும் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. 1908 இவர்களோட இந்தியா விடுதியில் தங்கியிருந்த மதன்லால் திங்கரா. அப்ப 1908 ஒருத்தர் வர்றாரு. யாரு? அதே இந்தியா விடுதியில தங்கியிருந்த இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தோன்னா மதன்லால் திங்கரா அப்படிங்கிற இந்திய பயங்கரவாதி. இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, கர்சான் வாலி அப்படிங்கிற பிரிட்டிஷ் அதிகாரியை சுட்டு கொன்றதை அடுத்து அப்ப இவரு இந்தியா விடுதியில தங்கி பயங்கரவாதி ஆயிட்டாரு. அதே சமயத்துல 1908 அதே விடுதியில தங்கியிருந்த மதன்லால் திங்கரா என்ன பண்ணிருக்காரு, ஒரு கர்சான் வாலி அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியை சுட்டு கொன்றதுனால இந்திய விடுதி வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் தீவிர கண்காணிப்புக்கு உள்ளாக்கியது. அதாவது மதன்லால் திங்கரா வந்து கர்சான் வாலின்னு ஒரு பிரிட்டிஷை வந்து சுட்டு தந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் சும்மா இருப்பானா, அதுக்கடுத்து அதுல இருந்து வேற யாராச்சும் சுட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இந்தியா விடுதி அந்த ஹாஸ்டல்ல என்ன பண்ணிட்டாங்க, தீவிர கண்காணிப்புக்கு உள்ளாக்கியது. பயங்கரவாதிகள் தங்களது பாசறையை அப்ப என்ன பண்ணிடுவாங்க, அங்க உள்ள பயங்கரவாதிகள் எல்லாம் லண்டன்ல இருப்பாங்களா, அந்த இடத்துல இருந்து என்ன பண்றாங்க, லண்டன்ல இருந்து பாரிஸுக்கு மாத்துனாங்க. இப்ப நமக்கு வந்து கதை மாதிரி இது தெரிஞ்சிருக்கணும். பயங்கரவாதிகள் அந்த பாசறையை வந்து லண்டன்ல இருந்து பாரிஸுக்கு எதுக்காக மாத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மதன்லால் திங்கரா அப்படிங்கிற ஒரு இந்திய பயங்கரவாதி கர்சான் வாலி அப்படிங்கிற பிரிட்டிஷ் வந்து சுட்டு கொண்டுட்டாரு 1908. அதுக்கப்புறம் இவங்க லண்டன்ல இருந்து பாரிஸுக்கு வந்து மாத்திட்டாங்க. அதுக்கடுத்து வாவேசு ஐயர் வீர சவார்கரின் 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் என்ற நூலை அப்ப வாவேசு ஐயர் வந்து இன்னொரு வேலை என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த 1857 சிப்பாய் கழகம் வந்திருக்கும்ல, அதை பத்தி ஒருத்தர் எழுதியிருப்பாரு. யாருன்னா வீர சவார்கர் என்ன எழுதியிருக்காரு, 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து இவர் வந்து எழுதினார். யார் எழுதினாரு? வீர சவார்கர் அப்படின்னு ஒருத்தர் 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற நூலை வந்து மராத்தி லாங்குவேஜ்ல எழுதினாரு. இதுவே நமக்கு வந்து ஒரு கொஸ்டினா கேட்கலாம். வீர சவார்கர் 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் என்ற நூலை எந்த மொழியில் எழுதினார்? மராத்திய லாங்குவேஜில் எழுதினார். அந்த மராத்திய லாங்குவேஜை இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு? வாவேசு ஐயர். ஓகேங்களா. அந்த புக்கு வந்து மராத்தில இருந்து ஆங்கிலத்துக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கவர்மெண்ட் அப்போ உள்ள கவர்மெண்ட்னா யாரு? பிரிட்டிஷோட கவர்மெண்ட் தடையை மீறி இதை ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு மாத்தி உலகின் பல பகுதிகளுக்கு அனுப்பிய பெருமை யாருக்கு சேரும்? வாவேசு ஐயர். அடுத்து தியாக பலிக்கு ஆயத்தமாகுங்கள், பாரத மாதா அழைக்கின்றாள், 1857 திரும்புகிறது என்ற துண்டு பிரசுரங்களுடன் புத்தகங்கள் தாங்கிய பெட்டி ஒன்றை பாண்டிச்சேரிக்கு அனுப்பினார். அப்ப இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. வாவேசு ஐயர், அதாவது இந்த மாதிரி ஒரு துண்டு பிரசுரங்கள் யார் அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வாவேசு ஐயர். என்ன சொல்றாங்க, எல்லாரும் வந்து தியாக பலிக்கு ஆயத்தமாகுங்கள், அதாவது பிரிட்டிஷை வந்து நம்ம வந்து கொன்றலாம், அப்ப அதுல வந்து நம்மளும் வந்து இறக்க நேரிடும், அந்த தியாக பலிக்கு நீங்க வந்து ரெடியா இருங்க, பாரத மாதா அழைக்கின்றால், நம்மளோட பாரத மாதா நம்மளை வந்து கூப்பிடுறாங்க, அதனால நம்ம பாரத நாட்டுக்காக நம்ம வந்து போராடுவோம். 1857 எப்படி ஒரு பெருங்கிளர்ச்சி வந்துச்சு, அது மாதிரி இன்னொரு பெருங்கிளர்ச்சி வரப்போகுது, அது 1857 திரும்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப
சின்ன சின்ன பேம்ப்ளெட்ஸ் மாதிரிலாம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இப்ப சொல்றாங்கல்ல, அது மாதிரி, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற மாதிரி இவர் வந்து துண்டு பிரசுரங்களுடன் கூடிய ஒரு புத்தகங்கள் தாங்கிய ஒரு பெட்டி, அதை வந்து எங்க அனுப்புறாங்க, பாண்டிச்சேரிக்கு அனுப்புறாரு. ஆக்சுவலா இவர் எங்க இருக்காரு, லண்டன்ல இருந்து பாரிஸுக்கு இவங்க தான் மாத்திட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, பாண்டிச்சேரிக்கு இந்த மாதிரி மக்களை தூண்டுற மாதிரியான இந்த துண்டு பிரசுரங்கள் கொண்டிய புத்தகங்களை வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து அனுப்புறாரு. யாரு, வ.வே.சு ஐயர். ரஷ்யாவுக்கு சென்று வெடிகுண்டு தயாரிக்கும் முறையை கற்றுக்கொண்டு புதுவைக்கு வந்தார். திருப்பி என்ன பண்றாரு, இந்த வ.வே.சு ஐயர் வந்து வெடிகுண்டு தயாரிக்கிற முறையை வந்து கத்துக்கணும். அப்ப வெடிகுண்டு தயாரிக்கும் முறையை அவர் எங்க போய் கத்துக்கிட்டாரு, ஃபர்ஸ்ட் இதுல லண்டன்ல இருந்தாரு. அங்க இருந்து எங்க மாத்தினாங்க, லண்டன்ல இருந்து பாரிஸுக்கு மாத்தினாங்க. இப்போ வந்து வெடிகுண்டு தயாரிக்கும் முறையை கத்துக்கிறதுக்காக அவர் எங்க போறாரு, ரஷ்யாவுக்கு போறாரு. ரஷ்யாவுக்கு போய் வெடிகுண்டு தயாரிக்கும் முறையை கற்றுக்கொண்டு அகைன் புதுச்சேரிக்கு எப்போ வராரு, 1910 வராரு. புதுவையில் தஞ்சம் புகுந்து தர்மாலயம் என்ற அமைப்பை ஏற்படுத்த பயங்கரவாத புரட்சியாளர்களுக்கு குத்துச்சண்டை, மல்யுத்தம், கத்திச்சண்டை, துப்பாக்கி சுடல் ஆகியவற்றில் பயிற்சி அளித்து வந்தார். இப்போ புதுச்சேரிக்கு வந்துட்டாரு. புதுச்சேரிக்கு வந்துட்டு அங்க தங்கிட்டு என்ன பண்றாரு, தர்மாலயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாரு. அப்ப தர்மாலயம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யாரு, வ.வே.சு ஐயர். அந்த அமைப்பை ஏற்படுத்திட்டு என்ன பண்ணிட்டாரு, இவரை மாதிரியே டெரரிஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பிரிட்டிஷை எதிர்த்து சண்டை போடுறதுக்கான குத்துச்சண்டை, மல்யுத்தம், கத்திச்சண்டை, துப்பாக்கி சுடல் இதெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. அப்ப புதுவையில் தர்மாலயம் அப்படிங்கிற அமைப்பை ஆரம்பித்தவர் யாரு, வ.வே.சு ஐயர். அப்ப துப்பாக்கி சுடும் முறையை எந்த நாட்டிற்கு போய் வ.வே.சு ஐயர் கத்துக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா. எந்த வருஷம், 1910. இவர் வந்து லண்டன்ல வந்து எந்த அமைப்புல இவர் வந்து பயங்கரவாதியா மாறினாரு, இந்தியா விடுதி அப்படிங்கிறது. இந்தியா விடுதி வந்து லண்டன்ல இருந்து பாரிஸுக்கு எதுக்காக மாத்தினாங்க, மதன்லால் திங்கரான்னு ஒருத்தர் வந்து கர்சன்வாலி அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் வந்து சுட்டு கொண்டதுனால பிளேஸை வந்து மாத்திட்டாங்க. இந்த மாதிரி படிக்கிறப்ப நீங்களே ரீகால் பண்ணி நீங்களா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னம்னா நல்லா கொஞ்சம் மைண்ட்ல நிற்கும். கொஞ்சம் படிச்சாலும் நல்லா புரிஞ்சு படிக்கலாம். ஓகேங்களா. புதுவையில் புகலிடம் பெற்றிருந்த மற்றொரு தமிழ்நாட்டு பயங்கரவாதியான, அப்ப இவர் வந்து புதுச்சேரிக்கு வந்து தர்மாலயம் ஆரம்பிக்கிறாரு. புதுவையே புகலிடமாக கொண்டு இன்னொரு தமிழ்நாட்டு பயங்கரவாதி இருந்திருக்காரு. யாருன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டு பயங்கரவாதியான நீலகண்ட பிரம்மச்சாரியை. நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து ஒரு தமிழ்நாட்டு பயங்கரவாதி. இவர் புதுவையில தங்கியிருக்காரு. இவரை பாக்குறதுக்கு ஒரு இளைஞர், சிறு வயசு இளைஞர் போறாரு. யாரு, இந்த வாஞ்சிநாதன். இந்த வாஞ்சிநாதன் தான் ஆல்ரெடி யாரு, திருநெல்வேலி கலெக்டர் வந்து சுட்டு சொல்லியிருப்பார்ல. இந்த வாஞ்சிநாதன் வந்து என்ன பண்றாரு, நீலகண்ட பிரம்மச்சாரிய வந்து பார்க்க போறாரு. அந்த வாஞ்சிநாதனுக்கு கலெக்டர் ஆஷ வந்து சுட்டு கொல்றதுக்காக ஒரு கைத்துப்பாக்கி கொடுப்பாங்கல்ல, அந்த கைத்துப்பாக்கி சுடுவதற்கு பயிற்சி அளித்தவர் யாரு அப்படின்னம்னா வ.வே.சு ஐயர். ஓகேங்களா. ஏன்னா இவர் தானே தர்மாலயம் என்ற அமைப்பை ஆரம்பிச்சா அதுக்கான இந்த துப்பாக்கி சுடல் இங்க இருக்கு பாத்தீங்களா, துப்பாக்கி சுடல், கத்திச்சண்டை, குத்துச்சண்டை, மல்யுத்தம் இந்த பிராக்டிஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அப்ப இந்த வாஞ்சிநாதனுக்கு பிராக்டிஸ் கொடுத்தவர் யாரு, வ.வே.சு ஐயர். அந்த கைத்துப்பாக்கியோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா பிரௌனிங். ஓகேங்களா. இப்ப கான்செப்ட் புரியுதுங்களா. வாஞ்சிநாதன் நீலகண்ட பிரம்மச்சாரியா பார்க்க வராரு. அவருக்கு வந்து கைத்துப்பாக்கி சுடுவதற்கு பிராக்டிஸ் கொடுத்தவர் வ.வே.சு ஐயர். அந்த கைத்துப்பாக்கியோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா பிரௌனிங். இப்போ வ.வே.சு ஐயர் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வாஞ்சிநாதன். செங்கோட்டை ரகுபதி ஐயரின் மகனான வாஞ்சிநாதன் திருவிதாங்கூரில் உள்ள புனலூரில் அரசாங்க காட்டு இலாக்காவில் பணிபுரிந்து வந்தார். இவர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா செங்கோட்டையில உள்ள ரகுபதி ஐயர். இவர் வந்து ஒரு ஐயரோட பையன். ரகுபதி ஐயரின் மகனான வாஞ்சிநாதன் திருவிதாங்கூரில் இல்ல, அதாவது கேரளா சைடுல திருவிதாங்கூரில் உள்ள புனலூரில் அரசாங்கம் ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலையில காட்டுல வந்து வேலை பார்த்திருக்காரு. அப்ப இவர் வந்து செங்கோட்டையை சேர்ந்த ஒரு ஐயரோட பையன், ரகுபதி ஐயரோட பையன். கேரளாவில் உள்ள புனலூர்ல ஒரு கவர்மெண்ட்ல காட்டு இலாக்காவில பணிபுரிந்து வந்திருக்காரு. வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா போன்ற தூய்மையான தேசியவாதிகளுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளால் இந்த வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா இவங்களெல்லாம் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிரும்ல, அப்பதானே வந்து திருநெல்வேலியில வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வரும். அப்ப இந்த வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா இவங்களெல்லாம் வந்து இழைக்கப்பட்ட கொடுமைகளால் வெள்ளை அதிகாரிகளுக்கு எதிராக வெறுப்பையும் வஞ்சத்தையும் வளர்த்து கொண்டார் வாஞ்சிநாதன். அதனாலதான் இவர் வந்து என்ன ஆயிட்டாரு, இவங்களெல்லாம் இப்படி கொடுமை பண்றதை பார்த்துட்டா இவர் வந்து இந்த பிரிட்டிஷ் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளாரே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. வஞ்சத்தையும் வளர்த்து கொண்டார் வாஞ்சிநாதன். அரசாங்க அழைக்கு காரணமான நெல்லை மாவட்ட கலெக்டர் ராபர்ட் வில்லியம் மாஷ். இதுதான் நம்ம அங்க பார்த்தோம். முறைக்கு காரணமானவர் யாரு, திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ராபர்ட் ஆஷ்னு பார்த்தோம்ல, அதை தான் சொல்லியிருக்காங்க. அவரோட ஃபுல் பேர் என்னது, ராபர்ட் வில்லியம் மாஷ் என்ற ஆங்கில அதிகாரியை கொல்ல திட்டமிட்டிருக்காரு. யாரு, இந்த வாஞ்சிநாதன். எதுக்காக இவர் வந்து இவரை ஷூட் பண்றதுக்காக இது பண்றாரு, வ.உ.சிக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் நடந்த கொடுமைகளுக்கு எதிராக இவர் வந்து மனசுல அளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனாலதான் இவரை கொல்றதுக்கு திட்டமிடுறாரு.
நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வாவேசு ஐயர்லயே பார்த்தோமா. புதுவையில் உள்ள நீலகண்ட பிரம்மச்சரியை பார்க்க வந்த இளைஞர் யாரு? இந்த வாஞ்சிநாதன். இவர் வந்து பார்க்க வர்றப்ப துப்பாக்கி சுடுறதுக்கான பயிற்சி வந்து யார்கிட்ட பெறாரு? வாவேசு ஐயர்கிட்ட வந்து பெறாரு. அவரு தானே பிரௌனிங் அப்படிங்கிற கை துப்பாக்கியில வந்து பயிற்சி அளிப்பாரு. ஜூன் 17 1911 ஜூன் 17ஆம் தேதி கொடைக்கானலுக்கு செல்வதற்காக திருநெல்வேலியிலிருந்து ட்ரெயின்ல தன் மனைவியுடன் புறப்பட்டு சென்று கொண்டிருந்த ஆஷை மணியாச்சி புகைவண்டி, அதாவது மணியாச்சி ஸ்டேஷன்ல பிரௌனிங் அப்படிங்கிற கை துப்பாக்கியால சுட்டுக் கொண்டுட்டு தன்னையும் சுட்டுக்கொண்டு உயிர் தியாகம் செய்தார் வாஞ்சிநாதன். இப்ப புரியுதுங்களா? இது மேல படிச்சதுதான் நமக்கு வந்து இவரு எங்க வேலை பார்த்தாரு? திருவிதாங்கூர்ல வேலை பார்த்தாரு. யார அப்பா? செங்கோட்டை ரகுபதி ஐயரோட பையன். எதுக்காக இவரை ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, வஉசிக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் நடந்த கொடுமைகளுக்கு எதிராக இவரை ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. தேதி வந்து 1911 ஜூன் 17. இவர் இந்த கலெக்டர் வந்து எங்க போறதுக்காக போறாருன்னா, கொடைக்கானல் போகிறதுக்காக திருநெல்வேலியில இருந்து ட்ரெயின்ல போறப்ப அவரோட ஒய்ஃபோட போயிருக்காரு. அப்ப மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல 1911 ஜூன் 17 இவர் வந்து ஷூட் பண்ணிட்டு இவர் வந்து இறந்துட்டாரு. அவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. உயிர் தியாகம் செய்த வாஞ்சிநாதனின் சட்டைப்பையிலிருந்து எடுக்கப்பட்ட கடிதத்தில் பின்வரும் வாசகம்: பிரிட்டிஷ் ஆட்சியை வெளியேற்றி சுயராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஒவ்வொரு இந்தியனும் உறுதியோடு முனைத்தெழுக்கிறான். ராமன், கிருஷ்ணன், சிவாஜி, கோவிந்த் சிங் போன்ற மாவீர புருஷர்கள் ஆன இந்த புண்ணிய பூமிக்கு கேவலம் மிலேச்ச வழியை சேர்ந்த ஒருவரை சக்கரவர்த்தியாக முடிசூட்ட ஏற்பாடு நடக்கிறது. இதை மானமுள்ள எந்த இந்தியனும் அனுமதிக்க மாட்டான் என்பதற்கு முதல் அறிவிப்பே ஆஷ்துரையின் கொலையும் எனது மரணமும். அப்ப ஆஷ்துரையோட கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லெட்டர் எழுதி ஒருத்தர் பாக்கெட்ல வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது நமக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருந்திருக்கும். கண்டிப்பா வந்து ராபர்ட் ஆஷை ஷூட் பண்ணவர் யாரு? வாஞ்சிநாதன். அவரோட பாக்கெட்ல தான் இந்த லெட்டர் இருந்திருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாரதியாரின் கருத்து. வாஞ்சிநாதன் ஆஷ் துரையை கொலை செய்த செய்தியை அறிந்து அதிர்ச்சி அடைந்த பாரதியார் அவருடைய கருத்தை என்ன சொல்லியிருக்காரு? ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம், இதை எதிர்பாராத விபத்து என்று சொல்லட்டுமா? ஏனென்றால் இந்த மாதிரியான மற்றொரு சம்பவம் நமது ராஜதானியில் நடந்ததே இல்லை. இது மகத்தான சோக சம்பவம். அப்ப இவர் வந்து ஒரு சோகமான சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி நம்மளோட ஏரியால இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை. ஏன்னா முதல்ல இந்த ஷூட்டிங் இது மாதிரிலாம் நடந்திருக்குது. ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் பிரிட்டிஷ் தான் நம்மள எல்லாமே வந்து அடக்குமுறை பண்ணிட்டு இருந்தாங்க. முதல் முறையா நம்ம தமிழ்நாட்டு போராளிகள் வந்து இந்த மாதிரி பண்றதை கேட்டோம்னா அவருக்கு என்ன ஆயிடுச்சு? இது வந்து ஒரு மகத்தான சோகமான சம்பவம். அப்ப ராபர்ட் ஆஷ் இறந்ததை வந்து பிரிட்டிஷார் தான், அவன் வந்து நம்ம ஆளுங்களை நிறைய பேர் ஷூட் பண்ணிருக்கான். அப்போ ஒரு பிரிட்டிஷார் இறந்ததே ஒரு மகத்தான சோக சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஃபுல்லா மனப்பாடம் பண்ணணும்னு தேவையில்ல. இது கதை மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஞாபகம் வந்துடும். இப்ப அடுத்து வந்து பத்திரிகைகள்லாம் என்ன கருத்து சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஆஷ் கொலையை பற்றி சுதேசமித்திரன், ஆந்திர கேசரி, தேசாபிமானி, லிபரல், இந்து, மெயில் ஆகிய பத்திரிகைகள் தலையங்கங்கள், அதாவது ஹெட்லைன்னு சொல்லுவாங்களா, அந்த ஹெட்லைன் எழுதியிருக்காங்க. இத்தலையங்கங்கள் ஆஷ் கொலையை கண்டித்து எழுதப்பட்டவையாகும். மேடம் காமாவால் வெளியிடப்பட்டு வந்தது என்னது? வந்தே மாதரம் அப்படிங்கிற பத்திரிகை. அந்த பத்திரிகையில் வந்து ஆஷ் கொலை பற்றி பின்வரும் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க? இந்திய மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கவில்லை என்பது ஆஷ் கொலையால் உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்ப இந்திய மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிற கருத்தை வந்து அந்த ஆஷ் படுகொலைக்கு அப்புறம் யார் சொல்லியிருக்காங்க? எந்த பத்திரிகையை சொன்னுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்தே மாதரம் பத்திரிகை. அந்த பத்திரிகையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா மேடம் காமாவால் வெளியிடப்பட்டதுதான் வந்தே மாதரம் பத்திரிகை. அவரும் வந்து ஆஷ் படுகொலையை பத்தி என்ன எழுதியிருக்காங்க? நீங்க வந்து இந்திய மக்கள் தூங்கிட்டு இருக்காங்கன்னு ஒண்ணு நினைக்காதீங்க, எல்லாம் முழிச்சுட்டு இருக்காங்க, யார் வேணாலும் உங்களை எப்ப வேணாலும் போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ் கொலையை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வஉசியோட கருத்து என்ன? ஆஷ் கொலை செய்யப்பட்ட போது வஉ சிதம்பரம் கேரளத்தில் கண்ணனூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அப்ப ஆக்சுவலா வந்து ஆஷ் வந்து கொலை செஞ்சது யாரு? வாஞ்சிநாதன் வந்து கொலை செய்ய தூண்டுறதுக்கு மெயினான இன்சிடென்ட் என்ன? வஉசியும் சுப்பிரமணிய சிவா இவங்க வந்து பிரிட்டிஷ் ரொம்ப கொடுமைப்படுத்துனதுனாலதான். அப்ப இவங்களுக்காக தான் இவர் வந்து இதெல்லாம் பண்ணிருக்காரு. அப்ப வஉசி வந்து எங்க இருந்திருக்காரு? கேரளாவுல கண்ணனூர் அப்படிங்கிற சிறையில வந்து இருந்திருக்காரு. அப்ப ஆஷ் வந்து கொலையுண்ட செய்தி அறிந்து அவர் நல்லதோர் செய்தி, அப்ப அவருக்கு இது என்ன நினைக்கிறாரு? ஏன்னா அவராலதான் திருநெல்வேலியில நிறைய புரட்சிகள் வெடிச்சிச்சு. அப்ப இது வந்து ஒரு நல்லதோர் செய்தி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனூர் சிறைச்சாலையின் துணை மருத்துவரிடம் கூறியிருக்காரு. அப்ப ஆஷ் கொலையை வந்து நல்லதோர் செய்தி அப்படின்னு சொன்னவர் யாரு? வஉசி. ஓகேங்களா? அதே மாதிரி இந்திய மக்கள் தூங்கி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொன்னது யாரு? மேடம் காமா. அவர் வந்து வந்தே மாதரத்தோட நியூஸ் பேப்பர். இது வந்து ரொம்ப சோகமான சம்பவம் அப்படின்னு சொன்னது யாரு? பாரதியார். அதே மாதிரி இந்த மாதிரி
அதாவது இவரோட பாக்கெட்ல இருந்து வாஞ்சிநாதன் பாக்கெட்ல இருந்து எடுத்ததுல என்ன சொல்லியிருப்பாங்க, ஆஷ் துரையின் கொலையும் எனது மரணமும், அதாவது எந்த இந்தியனும் அனுமதிக்க மாட்டான், அதாவது எங்களோட நாட்டுல நீங்க வந்து முடிசூட வர்றதை எந்த இந்தியனும் அனுமதிக்க மாட்டான். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அறிவிப்பே என்னது, ஆஷோட கொலையும் என்னோட மரணமும் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரே சொல்லியிருப்பாரு, வாஞ்சிநாதனே வந்து ஆஷ் கொலையை பத்தி தன்னோட கருத்தை வந்து பாக்கெட்ல வந்து எழுதி வச்சிருக்காரு. இப்ப வஉசி சொன்னது துணை மருத்துவரிடம் சொல்லியிருக்காரு. இப்ப வஉசியின் விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட வஉசி தூத்துக்குடி சுதேசி கப்பல் கம்பெனியின் சட்ட ஆலோசகரான விஜயராகவாச்சாரியாருக்கு எழுதிய கடிதத்தில், அப்ப வஉசி என்ன பண்ணிருக்காங்க, தூத்துக்குடி சுதேசி கப்பல் கம்பெனியின் சட்ட ஆலோசகர் யாரு, விஜயராகவாச்சாரியார். இவருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. சிறையில இருந்து வெளியில வந்துட்டார் வஉசி. அந்த சுதேசி கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சவரே இவர் தான். அதுக்கு சட்ட ஆலோசகரா இருந்தவர் வந்து விஜயராகவாச்சாரி. அவருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, நான் சிறைப்பட்ட பின்னும் என்னை பற்றி சுதேசி கிளர்ச்சியை அறவழியில் நடத்தி வரும் அன்பர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நான் சிறையில இருந்ததுக்கு அப்புறமும் என்னை பின்பற்றி சுதேசி கிளர்ச்சினா அந்த சுதேசி கப்பல் கம்பெனி இருக்குல்ல, அதை வந்து அறவழியில் நடத்தி வரும் என்னோட அன்பர்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் என் கோட்பாட்டுக்கு மாறாக கொலை செயல்கள் நடப்பதற்கு வருந்துகிறேன். அதே மாதிரி என்னோட கோட்பாட்டுக்கு எதிராக நிறைய கொலைகள் நடக்கிறதெல்லாம் நினைச்சு நான் வருந்துகிறேன். நான் போராடுவது பிரிட்டிஷ் ஆட்சி முறையை எதிர்த்தே ஆகும். ஆங்கில அதிகாரிகளை கொலை செய்வதால் அந்நிய ஆட்சி, நம்ம வந்து பிரிட்டிஷ் ஆட்சி முறையை தான் எதிர்க்கிறோம். இந்த பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். பிரிட்டிஷோட ஆட்சி முறையை தான் நம்ம எதிர்க்கிறோமே தவிர அந்த மனுஷாங்களே நம்ம வந்து கொன்னுட்டு அதுக்கப்புறம் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. அவன் வந்து நீ ஆட்சியை விட்டுட்டு போ, நாங்க வந்து ஆட்சி இது பண்ணிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு அதிகாரியா நம்ம ஷூட் பண்ணோம்னா நம்மளோட அந்நிய ஆட்சி வந்து அழிந்து விடாது. மனுஷங்க தான் செத்து போவாங்களே தவிர அவங்களோட ஆட்சி முறை இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கும். கொடியவர்கள் ஆயினும் அவர்களது உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. அவங்க வந்து ரொம்ப கொடுமையானவங்களா இருந்தாலும் அவங்களோட உயிரை எடுக்கிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்பதே எனது கோட்பாடு. இதை புரட்சியில் விருப்பமுடையவருக்கு அறிவியுங்கள். இதை வந்து எல்லாத்துக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. யார் சொல்றாரு, வஉசியோட விளக்கம் வந்து சொல்றாரு. ஏற்கனவே நம்ம வஉசியோட கருத்து என்ன சொன்னா, அவர் இறந்தனா நல்லதொரு செய்தி அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் சொன்னாரு. அதுக்கப்புறம் விளக்கம் என்ன சொல்றாரு, யாருக்கு எழுதுறாரு, சட்ட ஆலோசகர் விஜயராகவாச்சாரியாருக்கு. நம்ம வந்து பிரிட்டிஷோட ஆட்சி முறையை தான் எதிர்க்கிறோம். மனுஷாளுங்களை நம்ம அழிக்கிறதுனால அவங்களோட ஆட்சி முறையை ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்கள கொடியவங்களா இருந்தாலும் அவங்களோட உயிருக்கு எந்த தீங்கும் பண்ணக்கூடாது. இதுதான் என்னோட கான்செப்ட். இதை வந்து நம்ம புரட்சியில உள்ளவங்களுக்கு இனிமேல் அறிவிங்க. இந்த மாதிரி கொலை செய்திகள் இனிமேல் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்றாரு. கலெக்டர் ஆஷை கொலை செய்த வாஞ்சிநாதனை, அப்ப கலெக்டர் ஆஷை கொலை செஞ்சவர் யாரு, இந்த வாஞ்சிநாதன். இந்த வாஞ்சிநாதனை தமிழ்நாட்டு குதிராம் போஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு குதிராம் போஸ் யாரு, வாஞ்சிநாதன். இப்படி அறிவிச்சவர் யாரு, மாப்போசி. இந்த மாதிரிதான் நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. இப்ப தமிழ்நாட்டு குதிராம் போஸ் யாரு, சிங்கிள் லைன்ல கேட்டாங்கன்னா வாஞ்சிநாதன். இதை சொன்னவர் யாரு, மாப்போசி. அப்ப இந்த குதிராம் போஸ் யாரு, இவர் வந்து ஒரு வங்காள தீவிரவாதி. அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டு குதிராம் போஸ் அப்படிங்கிறாங்க. குதிராம் போஸ் யாரு, வங்காள தீவிரவாதி. இந்த தமிழ்நாட்டு குதிராம் போஸ் யாரு, வாஞ்சிநாதன். இவர் வந்து தமிழ்நாட்டு தீவிரவாதி, இவர் வந்து வங்காள தீவிரவாதி. அடுத்து திருநெல்வேலி சதி வழக்கு. திருநெல்வேலி சதி வழக்கு 1911 to 12. இது வந்து சதியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆஷ் கொலைக்கு பின்னால் சதி இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டது. அந்த சந்தேகத்தின் பேரில் வாஞ்சிநாதன் வீடு சோதனை ஏன்னா வாஞ்சிநாதன் தானே ஷூட் பண்றாங்க, அவரோட வீட சோதனை பண்றாங்க. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் புலனூரை சேர்ந்த கிரிமினல் வக்கீல் வெங்கடேஸ்வர ஐயர் விசாரணைக்கு அஞ்சி தற்கொலை செய்து கொண்டார். அதாவது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் புலனூரை சேர்ந்த கிரிமினல் வக்கீல் யாரு, வெங்கடேஸ்வர ஐயர். விசாரணைக்கு அஞ்சி இவர் வந்து என்ன பண்றாரு, விசாரணைக்கு அஞ்சியே இவர் என்ன பண்ணிட்டாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இவங்க பிரிட்டிஷ் வந்தா நம்மள ஏதாச்சும் பண்ணிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் திருவிதாங்கூர் சமஸ்தானம் சொல்றாங்க, இவர் வந்து எந்த இலாக்காவில வேலை பார்த்திருப்பாரு வாஞ்சிநாதன், திருவிதாங்கூர் இலாக்கா. அந்த இதுலதான் ஒரு இடத்துல புனலூர்னு அங்க படிச்சிருப்போம். இங்க வந்து புலனூர்னு சொல்றாங்க. அங்க புனலூர்னு இருந்துச்சு, இங்க புலனூர்னு இருக்கு.
அப்ப அங்க உள்ள ஒரு கிரிமினல் வக்கீல் வெங்கடேஸ்வர ஐயர் வந்து பிரிட்டிஷ் வந்து விசாரணை பண்ணலாம்னு சொல்லி நினைக்குது. அதுக்கு முன்னாடியே ஒரு பயந்துகிட்டு என்ன பண்ணிட்டாரு, தற்கொலை பண்ணிட்டாரு. அந்த வக்கீல் பேர் வந்து வெங்கடேஸ்வர ஐயர். அதே போன்று கைது செய்யப்பட்ட செங்கோட்டை தர்மராஜ் ஐயரும் தற்கொலை செய்து கொண்டார். அதே மாதிரி இன்னொரு ஒரு ஆளை கைது பண்ணியிருக்காங்க. ஏன் செங்கோட்டையை பாயிண்ட் அவுட் பண்றாங்க? இவர் பிறந்த இடம் எது? செங்கோட்டையில உள்ள அவங்களோட அப்பா ரகுநாத ஐயர்னு பார்த்தோமா, அவரோட பையன் தானே. அதனால செங்கோட்டையில வந்து தர்மராஜ் ஐயர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவரும் என்ன பண்ணிட்டாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அப்ப நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஒட்டப்பிடாரம் மாடசாமி பிள்ளை தலைமறைவானார். அப்ப திருநெல்வேலியை சேர்ந்த ஒட்டப்பிடாரம் மாடசாமி பிள்ளை வந்து இவர் வந்து தற்கொலை பண்ணிக்காம தலைமறைவு ஆயிட்டாரு. அப்ப வாஞ்சிநாதன் வந்து ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் விசாரணை பண்றதுக்காக திருநெல்வேலி இந்த இதுக்கு பின்னாடி யாராச்சும் சதி வேலை இருக்கும், யாராச்சும் பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஒவ்வொன்றா பண்றப்போ ஒவ்வொரு ஆளும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திருவிதாங்கூர்ல போயிட்டு கிரிமினல் வக்கீல் வெங்கடேஸ்வர ஐயர் அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. திருப்பி செங்கோட்டையை சேர்ந்த தர்மராஜ் ஐயர் அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஒட்டப்பிடாரம் மாடசாமி பிள்ளை இவர் மட்டும் என்ன ஆயிட்டாரு, தலைமறைவாயிட்டாரு. சிறப்பு அதிகாரி ஆஷ் கொலையிலும் அது சம்பந்தமான சதியிலும் சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடிக்க தாம்பே சிறப்பு அதிகாரியாக, அப்ப ஆஷ் கொலையிலையும் இது மாதிரி வந்து ஏதாச்சும் சதி வேலைகள் நடந்துகிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு அதிகாரியை நியமிச்சாங்க. அவர் பேர் என்னது, தாம்பே. சிறப்பு அதிகாரி பேர் என்னது, தாம்பே. குற்றவாளிகள் பட்டியல் திருநெல்வேலி சதி வழக்கில் குற்றவாளிகளாக்கப்பட்டவர்கள் பற்றிய விவரங்கள். யாரெல்லாம் குற்றவாளின்னு சொல்லி பாருங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி ஜஸ்ட் 21 வயசு தான் பாருங்க, 21 வயசு. பத்திரிகையாளர் சங்கர கிருஷ்ண ஐயர் 22 வயசு. மடத்துப்பட்டி சிதம்பரம் பிள்ளை. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இது நமக்கு தேவையில்ல, அதை விட்டுறலாம். அடுத்து சிறப்பு அமர்வு. திருநெல்வேலி சதி வழக்கு நெல்லை சப்டிவிஷனல் முதல் வகுப்பு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. பூர்வாங்க விசாரணைக்கு பின் 14 பேரும் குற்றவாளிகள் என்று முடிவு செய்து மேஜிஸ்ட்ரேட் உயர் நீதிமன்றத்திற்கு வழக்கு மாற்றப்பட்டது. யார் அந்த 14 பேர்னா மேல இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த 14 பேரும் இவங்களதான் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுக்கு அப்புறமேலே என்ன சொல்றாங்க, இந்த 14 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு முடிவு செய்து மேஜிஸ்ட்ரேட் உயர் நீதிமன்றத்திற்கு வழக்கு மாற்றப்பட்டிருக்கு. இந்த வழக்குக்கான சிறப்பு அமர்வு ஒன்றை சென்னை மாகாண அரசு நியமித்தது. அந்த அமர்வு சர் அர்னால்டு ஒயிட் தலைமையில் செயல்பட்டது. அப்ப ஒரு சிறப்பு அமர்வு வந்து எங்க நடைபெற்றிருக்குது, சென்னையில நடந்திருக்குது. அதுக்கு தலைமை யாரு, சர் அர்னால்டு ஒயிட். அப்ப ஆஷ் படுகொலைக்கு அப்புறம் 14 பேரை வந்து உயர்நீதிமன்றத்துல வழக்கு மாத்துறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பு அமர்வு வந்து சென்னையில வந்து நடக்குது. அந்த அமர்வுக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னு பார்த்தோன்னா சர் ஆர்னால்டு ஒயிட். சர் சங்கரன் நாயரும் ஐலிங் என்ற ஐரோப்பியரும் பிற 2 நீதிபதிகள். யார் இங்க வந்து நீதிபதியா இருந்திருக்கிறாங்க, சென்னையில உள்ள அமர்வுல சர் சங்கரன் நாயர், அதுக்கப்புறம் ஐலிங் அப்படிங்கிற ஐரோப்பியர், அது இல்லாம 2 நீதிபதிகள். அப்ப சென்னை மாகாண சிறப்பு அமர்வுக்கு வந்து யார் தலைமையில நடைபெற்றுச்சுன்னா சர் அர்னால்டு ஒயிட் தலைமையில. யார் நீதிபதியா இருந்தாங்கன்னா சர் சங்கரன் நாயரும் ஐலிங் அப்படிங்கிற ஒரு ஐரோப்பியரும், அது இல்லாம 2 நீதிபதிகள். இவங்க விசாரணை பண்றாங்க. எப்ப, 1911 செப்டம்பர் 11. நம்ம வந்து எப்போ வந்து ஆஷ் படுகொலை நடக்கும், 1911 ஜூலை 17ல நடக்கும். ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட் செப்டம்பர் ஒரு 2 மாசம் கழிச்சு பாருங்க. 1911 செப்டம்பர் 11ஆம் தேதி திருநெல்வேலி சதி விலக்கு விசாரணைக்கு. அப்ப திருநெல்வேலி சதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தேதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1911 செப்டம்பர் 11. நம்ம வந்து திருநெல்வேலி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எதை போட்டுருவோம், ஆஷ் படுகொலை 1911 ஜூன் 17ன்னு போட்டுருவோம். அதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வச்சிருப்போம். ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க, சதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தேதி என்னன்னு பார்த்தோம்னா 1911 செப்டம்பர் 11. 90 நாட்கள் வந்து அந்த வழக்கு நடைபெறுது, கிட்டத்தட்ட 3 மாசம். சிலர் அப்ரூவர்களாக மாறியிருக்காங்க. தீர்ப்பு எப்போ வழங்கியிருக்காங்க, 1912 பிப்ரவரி 15. தீர்ப்பு வழங்கினது என்ன, 1912. அந்த கொலை நடைபெற்றது, விசாரணை நடைபெற்றது எல்லாமே 1911. அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்து பிப்ரவரி 15 1912. ஆனால் அந்த தீர்ப்பு ஒருமித்த தீர்ப்பாக இல்லை. குற்றம் நிரூபிக்கப்பட்டதா இல்லையா என்பதில் நீதிபதிகள் கருத்து மாறுபாடு கொண்டனர். இருப்பினும் பெரும்பான்மை அடிப்படையில் பின்வருமாறு தீர்ப்பு. என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க, அதாவது நீலகண்ட பிரம்மச்சாரிக்கு 7 வருஷம், சங்கர கிருஷ்ணன் அந்த மாதிரி 7 வருஷம் 2 வருஷம் நிறைய பேர்த்த வந்து விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, 14 பேர்ல வந்து கொஞ்சம் பேர்த்த வந்து விடுதலை பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பேத்துக்கு 7 வருஷம் 4 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் இந்த மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து இப்ப நீலகண்ட பிரம்மச்சாரி பார்க்க போறோம். நீலகண்ட பிரம்மச்சாரி ஆஷ் கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்டு இவர்தான் 7 ஏன்னா இவருக்குதான் வந்து இவருக்குதான் பாருங்க இருக்கிறதே ஹையஸ்ட் தண்டனை 7 வருஷம்.
நீலகண்ட ஏன்னா இவர்தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, பாரத மாதா சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அதுலதான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இவருக்கு வந்து இந்த ஷூட்டிங் ஆர்டரு இதெல்லாம் வந்து அவர் வந்து சொல்லி கொடுப்பாரு. யாரு, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல வ.வே.சு ஐயர். இப்ப நீலகண்ட பிரம்மச்சாரி ஆஷ் கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்டு 7 ஆண்டு கால சிறை தண்டனை. அப்ப 7 ஆண்டு கால சிறை தண்டனை பெற்றவர் யாரு, நீலகண்ட பிரம்மச்சாரி. இவர் புதுவையில் தஞ்சம் புகுந்திருந்த போது 1910 ஏப்ரல் 10, அதாவது ஆஷ் படுகொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே 1910 ஏப்ரல் 10, இதுவும் 10 இதுவும் 10. அதுல வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா, பாரத மாதா சங்கம். அப்ப இதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும், தர்மாலயம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தியவர் யாரு, வ.வே.சு ஐயர். பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யாரு, நீலகண்ட பிரம்மச்சாரி என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அந்நிய அதிகாரிகளை கொன்று இந்தியாவுக்கு சுயராஜ்யம் பெறுவது. அப்ப இந்த பாரத மாதா சங்கத்தோட நோக்கமே என்ன, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அந்நிய பிரிட்டிஷார் யாரெல்லாம் இருக்கானா அந்த அதிகாரிகளையே கொல்லணும். அவங்கள கொன்னுட்டு இந்தியாவுக்கு வந்து சுயராஜ்யம் பெற்று தர்றதா எதோட நோக்கம், எதோட நோக்கம், பாரத மாதா சங்கத்தோட நோக்கம். இதை ஆரம்பிச்சவர் யாரு, நீலகண்ட பிரம்மச்சாரி. எங்க ஆரம்பிச்சாரு, புதுச்சேரியில தான் ஆரம்பிச்சாரு. எப்ப, 1910 ஏப்ரல் 10. இவருக்கு எத்தனை வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க, 7 ஆண்டு கால சிறை தண்டனை கொடுத்தாங்க. இந்த சங்க உறுப்பினர்கள் காளி சிலைக்கு முன் நின்று கொண்டு தலைவரின் ஆணைக்கு கட்டுப்பட்டு எதையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக ஆள்காட்டி விரலை அறுத்து ரத்தத்தில் தோய்த்து கையொப்பமிட்டனர். இப்ப இவரோட அதாவது நோக்கம், எய்ம் என்ன சொல்றாங்க, நம்ம திருநெல்வேலியில யாரெல்லாம் பிரிட்டிஷ் இருக்கிறானோ அவனை போட்டு தள்ளிட்டு இந்தியாவுக்கு சுயராஜ்யம் வாங்கணும், இதுதான் என்னுடைய எய்ம். என்னோட இயக்கத்துல யாரெல்லாம் வராங்க, என் பின்னாடிலாம் யார் வராங்க அப்படின்னு கேக்குறப்ப அந்த சங்கத்துல உள்ள உறுப்பினர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, காளி சிலை, காளி சிலை பார்க்கவே எவ்வளவு பயங்கரமா இருக்கும். அந்த காளி சிலைக்கு முன்னாடி நின்னுட்டு தலைவரோட ஆணைக்கு நாங்க எல்லாம் கட்டுப்பட்டு நீங்க சொல்ற எதையும் வேணாலும் எந்த தியாகம் வேணாலும் நாங்க பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களோட ஆள்காட்டி விரலை, இப்ப சொல்லுவாங்கல்ல ரத்தத்தாலே கையெழுத்து போட்டாங்கன்ட்டு, அதே மாதிரி ஆள்காட்டு விரல அறுத்துக்கிறாங்க. அறுத்துட்டு அதுல இருந்து வர்ற பிளட்டாலே வந்து சைன் பண்ணி நாங்க வந்து நீங்க சொல்றதை எல்லாம் பண்றோம், எங்களுக்கு இதுல வந்து உடன்பாடு அப்படிங்கிற மாதிரி இதை வந்து தெரிவிக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, ரகசியமா பிரிட்டிஷ்க்கு தெரியாம ஒரு ரகசிய சதி வேலையில ஈடுபடுறாங்க. சங்கேத மொழியில் கடிதங்களை எழுதி கொண்டனர். சங்கேத மொழியில்னா கோட் வேர்ட்னு இப்ப சொல்லுவாங்கல்ல, அதாவது 2 பேத்துக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நம்ம பழைய படத்துல எல்லாம் 1, 2 படத்துல எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பெட்டியை மாத்தணும் அப்படின்னு இவங்களுக்குள்ளார ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபன்னியா ஏதாச்சும் ஒரு கோட் வேர்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. அதே கோட் வேர்டை அவங்க சொன்னாங்கன்னா தான் என்ன பண்ணுவாங்க, இந்த பெட்டியை மாத்துவாங்க, என்ன விஷயம் என்ன மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சங்கேத மொழியில் கடிதங்களை வந்து எழுதி கொண்டாங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு புரியக்கூடாது அந்த லெட்டர், இவங்களுக்கு மட்டும்தான் புரியணும். நீலகண்ட பிரம்மச்சாரியின் தலைமையில் இயங்கி வந்த பயங்கரவாத புரட்சி படை ஐரோப்பிய நாடுகளில் இருந்து ஆலோசனைகளையும் அப்ப இது வந்து ஒரு பயங்கரவாத புரட்சி படையா மாறிடுச்சு. இங்க வந்து என்னது, ஆயுத உதவி வந்து இவங்களுக்கு வந்து வருது. ஆயுத உதவி, பொருள் உதவி எல்லாமே வந்துருது. புதுவையில் சூரியோதயம் என்ற பத்திரிகையை அவர் நடத்தி வந்தார். அப்ப புதுவையில் சூரியோதயம் என்ற பத்திரிகையை நடத்தி வந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. இப்ப இது மாதிரிலாம் நம்ம ஹிண்ட் எழுதுறப்ப நீலகண்ட பிரம்மச்சாரின்னு போட்டது ஜஸ்ட் வந்து நம்ம அந்த ஹிண்ட்டை மட்டும், பாரத மாதா சங்கம், சூரியோதயம், இந்த மாதிரி இதை மட்டும் போட்டாலே நமக்கு வந்து கதை ஞாபகம் வந்துடணும். ஃபுல்லா எழுத தேவையில்ல, ஜஸ்ட் அந்த ஹிண்ட்டை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டா போதும். வாஞ்சிநாதன் ஆஷை சுட்டுக் கொள்வதற்கு முன்பு புதுவை வந்து, அப்ப வாஞ்சிநாதன் வந்து ஷூட் பண்றதுக்கு முன்னாடி எங்க வராரு, இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், புதுச்சேரிக்கு வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து மீட் பண்ணுவார். யாரு, அந்த வாஞ்சிநாதன். நீலகண்ட பிரம்மச்சாரி மீது சாட்டப்பட்ட ஆஷ் கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கூறி இவருக்கு 7 ஆண்டு காலம், அதான் இவருக்கு வந்து 7 இயர்ஸ் வந்து ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. இவர் 2 ஆண்டு காலம் சிறையில் இருந்த பின்னர் 1914 பெல்லாரி சிறையில இருந்து 7 வருஷம் இவருக்கு ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆனா 2 வருஷம் மட்டும்தான் இவர் இருந்திருக்காரு. எப்ப தீர்ப்பு வழங்கினாங்க நம்ம பார்த்தோமா, 1912 பிப்ரவரி 15. அப்ப வந்து தீர்ப்பு வழங்கினாங்க. 2 வருஷம் மட்டும் இவர் ஜெயில இருந்திருக்காரு. அப்ப 1914 வரைக்கும் ஜெயில இருந்துட்டு எந்த ஜெயில இருந்திருக்காரு, பெல்லாரி. அந்த பெல்லாரி சிறையில இருந்து தப்பிச்சு போயிட்டாரு. எனினும் 2 நாட்களில், அவர் தப்பிச்சு போய் 2 நாட்களில் தர்மாவரம் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல திருப்பி வந்து புடிச்சுட்டாங்க. சிறையில இருந்து தப்பியோடிய குற்றத்திற்காக திருப்பி இவருக்கு மேலும் என்ன பண்ணிருக்காங்க, 6 மாத காலம் சிறை தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க. தப்பிச்சு இவர் போய் 2 நாளுங்கிறதுனால அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன ஆயிடுச்சு, திருப்பி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 6 மாசமா மாத்திட்டாங்க. சிறை மீண்ட நீலகண்ட பிரம்மச்சாரி கம்யூனிஸ்டாக. அப்ப திருப்பி வந்து இவர் ஆல்ரெடி 7 வருஷத்துல 2 வருஷம் இது பண்ணிட்டாரா, அதுல ஒரு 5 வருஷம், இப்ப தப்பிச்சு போனதுக்காக ஒரு 6 மாசம், அப்ப 5 வருஷம் ஜெயில இருந்துட்டு அவர் வெளியில வந்துட்டு இவர் என்னவா மாறிடுறாரு, கம்யூனிஸ்டா மாறிடுறாரு. வங்க போராட்டத்தில் ஈடுபட்டு 1922 10 ஆண்டு கால சிறை தண்டனை பெற்றாரு. திருப்பி என்ன பண்றாங்க, வங்க போராட்டத்துல ஈடுபடுறாரு. வங்க போராட்டத்துல ஈடுபட்டுட்டு 1922 10 ஆண்டு கால சிறை தண்டனை பெறாரு. அப்ப ஏற்கனவே 7 வருஷம் வந்து திருநெல்வேலி சதி வழக்குக்காக,
வங்க போராட்டத்தில் ஈடுபட்டு 1922 என்ன ஆயிடுச்சு, 10 ஆண்டு கால சிறை தண்டனை, 10 வருஷம் வந்து பெறாரு. வாவேசு ஐயர் சேரன்மா தேவியில் பரத்வாஜ ஆசிரமம் ஒன்றை நிறுவதியை போன்று. அப்ப வாவேசு ஐயர் வந்து சேரன்மா தேவி அதுல வந்து என்ன ஆசிரமம் நடத்துறாங்க, பரத்வாஜ ஆசிரமம். பரத்வாஜ ஆசிரமம் அப்படின்னு ஒன்றை நிறுவியதை போன்று நீலகண்ட பிரம்மச்சாரி இவர் வந்து சேரன்மா தேவியில இந்த மாதிரி ஆரம்பிச்ச மாதிரி நீலகண்ட பிரம்மச்சாரி என்ன பண்ணிட்டாரு, கர்நாடகத்தில் உள்ள நந்திமலையில் ஒரு ஆசிரமத்தை வந்து ஆரம்பிச்சு அங்கேயே வந்து அமைதியா வாழ்றாரு. அமைதியா வாழ்ந்து 88 வயசுல வந்து செத்து போயிடுறாரு. அப்ப வாவேசு ஐயர் சேரன்மா தேவியில பரத்வாஜ ஆசிரமம் அப்படின்னு ஒண்ணு நிறுவியதை மாதிரியே நீலகண்ட பிரம்மச்சாரி எங்க ஆரம்பிக்கிறாரு, கர்நாடகாவில் உள்ள நந்திமலையில ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்கிறாரு. எத்தனை வருஷம் வரைக்கும் இவர் உயிரோட இருக்காரு, 88 வயசு வரைக்கும் உயிரோட இருந்து இவர் வந்து இறந்துட்டாரு. அதே மாதிரி இவர் வந்து திருநெல்வேலி ஆஷ் படுகொலைக்காக எத்தனை வருஷம் தண்டனை வழங்குவாங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க 7 வருஷம். அந்த 7 வருஷத்துல 2 வருஷம் மட்டும் இருந்துட்டு 2 நாள் வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தர்மலாபுரம் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் வந்து புடிச்சிட்டு அதுக்காக திருப்பி வந்து ஒரு 6 மாசம் வந்து ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு 5.5 வருஷத்தையும் மீதி வருஷத்தை முடிச்சுட்டு இவர் வெளியில வர்றப்ப என்ன ஆயிரும், எதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு, வங்க போராட்டத்துல ஈடுபட்டு திருப்பி வந்து 10 ஆண்டு கால சிறை தண்டனை வந்து இவருக்கு வந்து கிடைக்கும். அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் கர்நாடகால வந்து ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக ஆசிரமம் ஆரம்பிக்கிறாருன்னா, இதுக்கு இவர் கம்யூனிஸ்டா மாறி இருப்பாரு. அதே மாதிரி வாவேசு ஐயர் வந்து சேரன்மா தேவியில வந்து பரத்வாஜ ஆசிரமம்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாரு. அதே மாதிரி இவரு வந்து ஆரம்பிச்சு ஒரு அமைதியா வாழ்ந்து 88 வயசுல இவர் வந்து இறந்துடுறாரு. அதுக்கடுத்து மாடசாமி பாருங்க, இவர் வந்து எங்க பிறந்திருக்காரு, ஒட்டப்பிடாரத்தில் பிறந்திருக்காரு. மாடசாமி எங்க பிறந்திருக்காரு, ஒட்டப்பிடாரத்தில். இதை நம்ம பார்த்தோம். வாஞ்சிநாதன் வந்து வாஞ்சிநாதன் ஷூட் பண்ணதுக்கு அப்புறமேல ஒரு 3 பேத்த வந்து பிடிப்பாங்கல்ல, அதுல 2 பேர் வந்து இறந்துருவாங்க, தற்கொலை பண்ணியே இறந்துருவாங்க. இந்த மாடசாமி மட்டும் திருநெல்வேலியை சேர்ந்த மாடசாமி திருநெல்வேலியில உள்ளவர் தான். இவர் வந்து ஒட்டப்பிடாரம் மாடசாமின்னு சொல்லுவாங்க. இவர் மட்டும் தலைமறைவாயிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அப்போ ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தவர் யாரு, இந்த மாடசாமி. இவர் யாரு, வ.உ.சி.யோட ரைட் ஹேண்ட். அதனாலதான் இவர் வந்து விசாரணைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. ஆனா இவர் வந்து என்ன பண்ணிருவாங்க, வ.உ.சி.யின் வழக்கரமாக இருந்து சட்டபூர்வமான நடத்தப்பட்ட சுதேசி கிளர்ச்சியில் பங்கேற்றார். அப்ப வ.உ.சி.யின் வழக்கரமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா ஒட்டப்பிடாரத்தில் பிறந்த மாடசாமி. பின்னர் வாஞ்சிநாதன் சார்ந்திருந்த பயங்கரவாத படையில் சேர்ந்தார். இந்த மாடசாமி என்ன ஆயிட்டாரு, எப்படி வந்து வ.உ.சி.யோட வழக்கரமா இருந்தவர் என்ன பண்ணிட்டாரு, வாஞ்சிநாதன் உள்ள ஒரு பயங்கரவாத படையில வந்து சேர்றாரு. அப்ப ஆஷ் படுகொலைக்கு பிறகு தலைமறைவாகிவிட்டார். இதுதான் நம்ம அங்க பார்த்தோம். இவரை கைது செய்ய பகீரத பிரயத்தனம் செய்யப்பட்டது. இவரை கைது பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, பகீரத பிரயத்தனம் அப்படின்னு சொல்லி, அது என்னன்னு தெரியல. அவரது வீட்டில் இருந்த பொருட்களும் அவருக்கு சொந்தமான நிலங்களும் பறிமுதல் செய்யறாங்க. அவரை கைது பண்றதுக்காக என்னென்ன பண்றாங்க, அவங்க வீட்டுல உள்ள பொருட்கள், அவங்களோட சொந்தமான நிலங்கள் இதெல்லாம் பறிமுதல் பண்ணோம்னா அவர் தலைமறைவாயிட்டாருன்னா அவர் வந்து வருவார்ல, அதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க. ஒட்டப்பிடாரம் மாடசாமி பாண்டிச்சேரி சிங்கப்பூர் வழியாக ஜெர்மனிக்கு சென்று விட்டதாக கருதப்படுகிறது. ஆனா இவரை பிடிக்க முடியல போல. அவர் என்ன பண்ணிட்டாரு, இங்க இருந்து தலைமறைவாகி பாண்டிச்சேரி போயிட்டு பாண்டிச்சேரியில இருந்து என்ன பண்ணிட்டாங்க, சிங்கப்பூர் வழியாக ஜெர்மனிக்கு போயிட்டதா ஒரு கருத்து வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப மாடசாமியை பத்தி என்னது, இவர் வந்து வ.உ.சி.யோட ரைட் ஹேண்ட். இவர் வந்து ஒட்டப்பிடாரம் மாடசாமின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து வாஞ்சிநாதன் வந்து ஆஷ படுகொலை பண்ணதுக்கு அப்புறம் இவர் வந்து தலைமறைவாகி போயிட்டாரு. அந்த தலைமறைவானது வந்து பாண்டிச்சேரி போய் அங்க இருந்து சிங்கப்பூர் வழியா ஜெர்மனி போனதா ஒரு கருத்து இருக்குது. அது என்னன்னு தெரியல. அதே மாதிரி வந்து வேற என்ன பார்த்தோம், பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிருக்கும், இவருக்கு சொந்தமான நிலங்கள், இவர் வீட்டுல உள்ள பொருட்கள் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளியில போட்டு இந்த மாதிரியான நிறைய வேலைகள் வந்து பண்ணிருக்குது. இருந்தும் அவர் வந்து பிடிக்க முடியல, அவர் வந்து தலைமறைவாயிட்டாரு. அவ்வளவுதான். மாடசாமி பத்தி ரொம்ப சின்னதா தான் இருக்கு. அதுக்கடுத்து ஆச்சாரியா பாருங்க, எம்.பி.டி. ஆச்சாரியா சென்னை திருவல்லிக்கேணியில் வாழ்ந்து வந்த மைசூரை சேர்ந்த மண்டையம் குடும்பத்தை சார்ந்தவர். இந்த எம்.பி.டி. ஆச்சாரியா வந்து சென்னையில திருவல்லிக்கேணியில வாழ்ந்துட்டு வராங்க. யாரு, இவங்க வந்து மைசூரை சேர்ந்த ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியோட நேம் என்னது, மண்டயம் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி. ஆனா இவங்க எங்க வாழ்ந்து வராங்க, சென்னை திருவல்லிக்கேணியில் வாழ்ந்து வராங்க. மைசூரை சேர்ந்த மண்டயம் குடும்பத்தை சார்ந்தவர். இவரோட ஃபுல் பேர் என்னதுன்னா மண்டயம் பிரதிவாதி திருமலாச்சாரியார். அதனாலதான் எம்.பி.டி. ஆச்சாரியாங்கிறாங்க. மண்டயம் பிரதிவாதி திருமலாச்சாரியார் அப்படிங்கறதுதான் இவரோட பேரு. அதனாலதான் எம்.பி.டி. ஆச்சாரியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் லண்டன் இந்தியா விடுதியில் வ.வே.சு. ஐயர், டி.எஸ்.எஸ். ராஜன் ஆகியோரோட தங்கி, இந்த வ.வே.சு. ஐயர்லாம் எங்க இருந்திருப்பாங்க, நம்ம ஏற்கனவே படிச்சோம், லண்டன்ல உள்ள இந்தியா விடுதியில இருப்பாரு. அந்த விடுதியில இங்க நம்ம வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த இன்னொருத்தர் யார் இருந்திருக்காருன்னு பார்த்தோம்னா எம்.பி.டி. ஆச்சாரியா இருந்திருக்காரு. யார் கூட இருந்திருக்காங்க, வ.வே.சு. ஐயர், திருச்சி டி.எஸ்.எஸ். ராஜன் பார்த்திருப்போம். இவங்க எல்லாம் வந்து எங்க மீட் பண்ணிக்கிறாங்க, இந்தியா விடுதியில இருக்கிறப்ப அவங்களோட பயங்கரவாத புரட்சியில இவரும் வந்து ஈடுபட்டிருக்காரு. யாரு, இந்த எம்.பி.டி. ஆச்சாரியா.
இவர் தூத்துக்குடி குருநாத ஐயர், டாக்டர் செண்பகராமன் ஆகியோருடன் சேர்ந்து பெர்லின் முகாமில் இருந்து புரட்சியாளர்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார். பட்டதாரியான இப்ப இந்த ஆச்சாரியா யாரு? ஒரு பட்டதாரியான ஆச்சாரியா பெர்லின் முகாமில் இருந்து கொண்டே பயங்கரவாத ஆயுத புரட்சி வழி அந்நிய ஆதிக்கத்திலிருந்து இந்தியாவை விடுவிக்க முயன்றார். இவர் வந்து பட்டதாரி ஆச்சாரியா. இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, பெர்லின் முகாம்ல தானே இருந்திருக்காரு. அதாவது யாரு கூட இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா, தூத்துக்குடி குருநாத ஐயர், டாக்டர் செண்பகராமன் இவங்களோட எந்த முகாம்ல இருந்தப்போ இவர் ரொம்ப செல்வாக்கு பெற்றிருக்காரு? பெர்லின் முகாமில். ஏற்கனவே இவர் வந்து இந்தியா விடுதியில வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்தியா விடுதலை உள்ள இவங்க 2 பேர்த்தோட தங்கி அவங்களோட இதுல வந்து புரட்சி நடவடிக்கையில ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. அதே மாதிரி இவர் இன்னொரு முகாம்லயும் நல்ல செல்வாக்கு பெற்றிருக்காரு. அந்த முகாம் பேரு பெர்லின் முகாம். அதுல இருந்தவர் யாரு? தூத்துக்குடி குருநாத ஐயர், டாக்டர் செண்பகராமன். இவர் இப்ப என்ன பண்றாரு, பட்டதாரியான ஆச்சாரியா பெர்லின் முகாமில் இருந்து கொண்டே பயங்கரவாத ஆயுத புரட்சி வழியா அந்நிய ஆதிக்கத்திலிருந்து இந்தியாவை விடுவிக்கிறதுக்காக முயல்றாரு. ஓகேங்களா. இந்த பெர்லின் முகாம்ல இருந்துகிட்டே பயங்கரவாதம், அந்த ஆயுத புரட்சி, ஆயுதங்கள் ஏந்தி பிரிட்டிஷ வந்து எதிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த இதுல இவர் வந்து கலந்துக்கிறாரு. அதாவது அதுல வந்து தீவிரமா இருக்காரு. அவ்வளவுதான். இத பத்தி அதாவது ஆச்சாரியாவை பத்தி கொஞ்சம் தான் இருக்குது. ஆச்சாரியா வந்து இந்தியா விடுதியில வ.வி.சி. ஐயர், டி.எஸ்.எஸ். ராஜன் அவங்களோட சேர்ந்து பயங்கரவாத புரட்சி நடவடிக்கையில ஈடுபடுறாரு. அதே மாதிரி பெர்லின் முகாம்ல ஒரு செல்வாக்கு பெற்றிருக்காரு. இவர் வந்து ஒரு பட்டதாரி. பெர்லின் முகாம்ல இருந்த 2 பேர் யாருன்னா, தூத்துக்குடி குருநாத ஐயர், டாக்டர் செண்பகராமன். இவர் வந்து மைசூரை சேர்ந்த மண்டையம் குடும்பத்தை சேர்ந்தவர். சென்னை திருவல்லிக்கேணியில இருக்கிறாங்க. இவரோட ஃபுல் பேர் வந்து மண்டையம் பிரதிவாதி திருமலாச்சாரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பட்டதாரின்னு படிச்சிட்டோம். இப்ப அந்த பெர்லின் முகாம்ல உள்ள தூத்துக்குடி குருநாத ஐயர், அவரை பத்தி தூத்துக்குடி குருநாத ஐயர் போலீஸ் இலாக்காவில் தலைமை காவலராக, இவர் வந்து ஒரு போலீஸ். வ.உ.சி. நடத்திய சுதேசி இயக்கத்தில் பங்கேற்பதற்காக, வ.உ.சி.யோட சுதேசி இயக்கத்தில் அப்ப மேக்சிமம் இந்த திருநெல்வேலியில நடக்கிற நிறைய விஷயங்கள், நிறைய இந்த மாதிரி புரட்சிகரவாதிகளா மாறினதுக்கு எல்லாமே வந்து வ.உ.சி. மூலமா தான் வந்திருக்கு பாருங்க. வ.உ.சி.யோட நடத்திய சுதேசி இயக்கத்தில் பங்கேற்பதற்காக தன்னோட கவர்மெண்ட் வேலையை துறந்துடுறாரு. வ.உ.சி. கைதானதையொட்டி நெல்லை நகரில் நடைபெற்ற கலவரத்தில் ஈடுபட்டு அரசாங்க கட்டடங்களுக்கு தீ வைத்ததாக, அப்ப இவரை வந்து கைது பண்ணதுக்கான காரணம் என்ன? வ.உ.சி.யை வந்து கைது பண்ணதுக்காக இவர் என்ன பண்ணிட்டாரு, கவர்மெண்டோட கட்டடங்களுக்கு வந்து தீ வச்சுட்டாரு. அதுக்காக இவர் என்ன பண்ணிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க. வழக்கு வந்து நடந்திருக்குது. சிறை தண்டனை வழங்கியிருக்காங்க. சிறை மீண்ட இவர் பெர்லின் சென்று அங்க தங்கி இருந்த பெர்லின் முகாம்ல தான் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தோம். தூத்துக்குடி குருநாத ஐயரும் டாக்டர் செண்பகராமன் இருந்தாரு. அதுலதான் வந்தாரு யாரு, எம்பிடி ஆச்சாரியா வந்து செல்வாக்கு பெற்றவர்னு பார்த்தோம். அப்ப இவர் வந்து கைது பண்ணிட்டாங்க. அங்க இருந்து மீண்டவர் என்ன பண்ணிட்டாரு, பெர்லின் போய் அங்க இருந்து தங்கி திருப்பி பயங்கரவாத புரட்சியாளர்களோட சேர்ந்து கொண்டு இந்திய விடுதலை கிளர்ச்சிக்கு பாடுபடுறாரு. அப்ப பெர்லின் முகாம்ல இருந்த இன்னொருத்தர் யாரு, டாக்டர் செண்பகராமன். இவர் வந்து நாஞ்சில் நாட்டை சேர்ந்த டாக்டர் செண்பகராமன். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், நாஞ்சில் நாட்டை சேர்ந்தவர் டாக்டர் செண்பகராமன். ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் பண்ணாரு. இதுக்கு முன்னாடி தூத்துக்குடி ஐயர் வந்து ஒரு போலீஸ். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து டாக்டர் செண்பகராமன் அப்படிங்கிறவர் வந்து டாக்டருங்கிறதுனால இவர் வந்து எங்க சுற்றுப்பயணம் போறாரு, ஐரோப்பிய நாடுகள்ல சுற்றுப்பயணம் வந்து போறாரு. எந்த நாட்டுக்கு போறாரு, ஐரோப்பிய நாடுகளுக்கு. பிரிட்டனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய சில அமைப்புகளை, அதாவது பிரிட்டிஷுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றதுக்கு நிறைய அமைப்புகளை ஏற்படுத்துறாரு. ப்ரோ இந்தியா என்ற பெயரில் பத்திரிகையை நடத்தினார். அப்ப ப்ரோ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையை வந்து நடத்தியவர் யாரு, டாக்டர் செண்பகராமன். ப்ரோ இந்தியா அப்படிங்கிற பெயர்ல பத்திரிகையை ஏற்படுத்தியவர் யாரு, டாக்டர் செண்பகராமன். ஆங்கிலம் தவிர பிற மொழிகளிலும் பத்திரிகை நடத்திருக்காரு. இவர் வந்து பிரிட்டிஷ் தவிர மத்த மொழிகள்லயும் பத்திரிகை நடத்திருக்காரு. பெர்லின் முகாமில் இருந்தவர்களில் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர். ஏற்கனவே பார்த்தோம், பெர்லின் முகாமில் இருந்தவர்கள சிறப்பு பெற்றவர்கள் யாரு, எம்பிடி ஆச்சாரியா பார்த்தோம். அதே மாதிரி டாக்டர் செண்பகராமன். ஏன்னா இவர் வந்து ஒரு டாக்டரா இருந்திருக்காரு, ஒரு புரட்சிகர தேசியவாதத்துல கலந்திருக்காரு, ஐரோப்பிய நாடுகள்ல சுற்றுப்பயணம் போயிருக்காரு, நிறைய நியூஸ் பேப்பர் ப்ரோ இந்தியாங்கிற ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆங்கிலம் இல்லாம மத்த பத்திரிகைகளை வெளியிட்டிருக்காரு. அதனால பெர்லின் முகாம்ல இவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய செல்வாக்கு பெற்றவரா இருந்திருக்காரு. ஜெர்மன் அதிபரான கெய்சரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அப்ப இவர் வந்து ஐரோப்பியாவுக்குள்ள நிறைய சுற்றுப்பயணம் மேற்கொண்டதுனால ஜெர்மன் அதிபர் கெய்சர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட நம்பிக்கைக்கு ரொம்ப வந்து விசுவாசமா இருந்திருக்காரு. லெனினை சந்தித்து இவர் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதுனால நிறைய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. ஜெர்மன் அதிபர்கிட்ட இவர் ரொம்ப விசுவாசமா இருந்திருக்காரு. அதே மாதிரி லெனினை சந்தித்து அவரோட சப்போர்ட், ஆதரவையும் பெற்றிருக்காரு. முதல் உலக போரின் போது ஜெர்மனியின் துணை கொண்டு பிரிட்டிஷ் ஆட்சி, ஏன்னா பிரிட்டிஷ வந்து எதிர்க்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல யார் கூட இவர் சேர்ந்துக்கிறாரு, ஏற்கனவே ஜெர்மன் அதிபரோட நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி இருக்காரா. அப்ப ஜெர்மனிக்கு வந்து இவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு பிரிட்டிஷ் ஆட்சியை வந்து இந்தியாவிலிருந்து அகற்றுறதுக்காக முற்படுறாரு. எம்டன் என்ற நீர்மூழ்கி கப்பல் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற கட்டடத்தை குறிவைத்து குண்டு வீசியவர். அப்ப ஏற்கனவே வந்து
அந்த இதுல பார்த்தோமே, கவர்மெண்ட் கட்டணங்களுக்கு தீ வைத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா குருநாத ஐயர். அதே மாதிரி இங்க பாருங்க, சென்னை உயர்நீதிமன்ற கட்டடம், அதாவது சென்னை ஹைகோர்ட்டோட கட்டடத்தை குறிவைத்து குண்டு வீசியவர் யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் செண்பகராமன். இவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு நீர்மூழ்கி கப்பல் மூலியமா தான் இந்த வேலையை பண்றாரு. M10 அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற கட்டடத்தை குறிவைத்து குண்டு வீசியவர் யாரு, டாக்டர் செண்பகராமன். இவர் வந்து எப்ப இது நடக்குது, 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்த சமயத்துல. அப்ப ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல பிரிட்டிஷ் வந்து ஜெர்மனியோட ரொம்ப போரிட்டு இருக்குது. அங்க ஜெர்மனிலே இவர் வந்து கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது. அது இல்லாம இங்கேயும் என்ன பண்றாரு, ஒரு M10ங்கிற நீர்மூழ்கி கப்பல் மூலமாக சென்னை ஹைகோர்ட் கட்டடத்தை வந்து குறிவைத்து குண்டு வீசியிருக்காரு 1914. இந்திய புரட்சியாளர்கள் ஆப்கானிஸ்தான் தலைநகரான காபூலில் தற்காலிக இந்திய குடியரசு ஒன்றை வந்து நிறுவியிருக்காங்க. அதோட அமைச்சரவையில அயல்நாட்டு அமைச்சராக யார் நியமிக்கப்பட்டிருக்காரு, இந்த செண்பகராமன். ஆயுத ஆக்கிரமிப்பால் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ள அந்நிய ஆட்சியை ஆயுத ஆக்கிரமிப்பால் அகற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்திய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். எப்படி பிரிட்டிஷ் வந்து ஆயுத ஆக்கிரமிப்பால நம்மளை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்கள ஆயுத ஆக்கிரமிப்பால வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டார் நம்மளோட இதை. இவரோட பேர் வந்து M10 செண்பகராமன். M10 செண்பகராமன். தமிழ்நாட்டு பயங்கரவாதிகளின் வன்முறை ஆயுத புரட்சி மூலம், அதாவது ஆயுத புரட்சி மூலமா தான் இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இவர் கனவு கண்டுட்டு இருக்காரு. ஆனா அது வந்து நடக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து மெயினான ஆளு பாரதியாரை பத்தி பார்க்கலாம். 1904 பாரதியார் வந்து சுதேசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகையில வந்து துணை ஆசிரியர் பொறுப்பா இருக்கிறப்பதான் அவரோட அரசியல் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த 1905 வந்து வங்க பிரிவினை ஏற்படும். அப்ப அந்த சமயத்துல வங்க பிரிவினை எதிர்த்தும் வங்கத்தை பாராட்டியும் அவர் ஃபர்ஸ்ட் ஒரு முதல் கவிதை வந்து எழுதியிருக்காரு. எந்த பத்திரிகையில, இவர் 1904 துணை ஆசிரியரா பொறுப்பேற்றார்ல சுதேசமித்திரன், அந்த பத்திரிகையில அதை பத்தி எழுதியிருக்காரு. வங்க பிரிவினையை பத்தி. எந்த டேட்னா 1905 செப்டம்பர் 15. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட்டம் வந்து வாரணாசியில நடைபெறுது. அதை பார்த்து முடிச்சுட்டு அவர் சென்னை திரும்புற வழியில சென்னைக்கு வராம கல்கத்தாவுக்கு போயிட்டு சுவாமி விவேகானந்தர் அவரோட சிஷியான சகோதரி நிவேதிதாவை வந்து மீட் பண்றாரு. அப்ப வங்க பிரிவினை எதிர்ப்புலேயே தான் எது பிறந்திருக்கும், சுதேசி இயக்கம். அதாவது நமக்கு தேவையான பொருட்களை நம்மளே வந்து தயாரிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சுதேசி இயக்கத்தை இவர் வந்து ஆர்வத்தோட வரவேற்கிறாரு. அதே மாதிரி பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து வந்தே மாதரம் பாடல் வந்து எழுதியிருப்பாரு. அதை தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்றாரு பாரதியாரு. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சக்கரவர்த்தினி அப்படிங்கிற மாத இதழ்ல வந்து வெளியிடுறாரு. அதே மாதிரி தாயே வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலையும் எழுதுறாரு. அதுக்கடுத்து ஜி சுப்பிரமணிய ஐயர்னு ஒருத்தர், இவர் வந்து என்ன பண்றாருன்னா, இப்ப சுதேசி இயக்க வளர்ச்சி அப்படின்னோம்னா நமக்கு நம்ம நாட்டுக்கு தேவையான பொருட்களை நம்மளே தயாரிச்சுக்கணும் அப்படின்னோம்னா அதுக்கு பணம் காசு தேவைப்படும்ல, அதுக்காக வந்து நிதி வந்து திரட்டுறாரு. யாரு, சுப்பிரமணிய ஐயர் வந்து நிதி திரட்டுறாரு. இதை பாராட்டி வந்து பாரதியார் என்ன பண்றாரு, இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில எழுதுறாரு. அதே மாதிரி வஉசி வந்து 2 கப்பல் வந்து வாங்கியிருக்காருல, அந்த லாவோ கேலியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கப்பல் வாங்கினதை பத்தி எப்படி பாராட்டி எழுதியிருக்காருன்னா, பாரதி தேவி பெற்றெடுத்த 2 தவ புதல்வர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கின 2 கப்பலை பத்தி பாரதியார் எழுதியிருக்காரு. அப்ப தமிழ்நாட்டோட தீவிரவாதிகளின் பிரதிநிதியாக திகழ்ந்தவர் யாருன்னா பாரதியார். இவர் வந்து இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில இவரோட கருத்துக்களை எல்லாத்தையும் நல்லா அதுல வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப 1906 டிசம்பர்ல வந்து கல்கத்தாவில வருஷம் மாநாடு நடைபெறும், காங்கிரஸ் கூட்டம் வந்து நடைபெறும்ல, அந்த 1906 வந்து கல்கத்தாவில வந்து நடைபெறுது. அதுல வந்து பாரதியார் வந்து கலந்துக்கிறாரு. அந்த கூட்டத்தோட தலைவரை டெட் அப்படிங்கிற ஆங்கிலேயரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்றதை வந்து இவர் வந்து எதிர்க்கிறாரு. அதே மாதிரி தீவிரவாதிகள் வந்து பண்ற விஷயங்கள் வந்து மூடத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கண்டிக்கிறாரு. அதே மாதிரி தீவிரவாதிகள் வந்து வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிக்கணும், நம்ம சுதேசி பொருட்களை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுல தீர்மானம் கொண்டு வருவாங்க. அதை வந்து அதே காங்கிரஸ்ல உள்ள மிதவாதிகள் வந்து எதிர்க்கிறாங்க. அப்ப இதையும் வந்து இவர் வந்து சாடுறாரு, ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து தென்னகத்துக்கு சவுத் இந்தியாவுக்கு வருகை தராங்க. யாரு, வங்காளத்துல உள்ள தீவிரவாதி யாரு, பிபின் சந்திரபால். அவரை என்ன பண்றாரு, பாரதியார் வந்து ஆந்திராவுக்கு சென்று சந்தித்து அவரை திருப்பி வந்து சென்னைக்கு கூட்டிட்டு வர்றாரு. யாரு, பிபின் சந்திரபாலரை. எப்ப, 1907 மேல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லாலா லஜபதி ராய், இவரும் வந்து ஒரு தீவிரவாதி தான். இவர் பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல உள்ளவர். இவரும் வந்து கைது செய்து சிறையில வச்சுட்டாங்க. அப்ப பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்தோ என்ன பண்றாரு, லஜபதி ராய் துதி லஜபதி ராய் பிரபாவம் அப்படிங்கிற கவிதையை வந்து யார் எழுதுறாரு, பாரதியார். அதே மாதிரி மிதவாதிகளை கேலி செய்தும் தீவிரவாதிகளை புகழ்ந்தும் நிறைய பாடல்கள் வந்து பாரதியார் எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து சூரத் காங்கிரஸ் மாநாட்டுல வந்து கலந்துக்கிறாரு. அதுலதான் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே சண்டை வரும், அவங்க வந்து பிரிஞ்சிருவாங்க. அதை பத்தியும் வந்து விரிவா எழுதியிருக்காரு. எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து திலகரின் புதிய கட்சியினரின் கோட்பாடுகள் அப்படிங்கிற அவர் வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒரு சொற்பொழிவாற்றிருப்பாரு. அதை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் தென்னக செயலாளர், அதாவது தீவிரவாதிகளின் தென்னக சவுத் இந்தியா சைட்ல முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தோன்னா வஉசி. அவர் சொன்னதுனால இவர் என்ன பண்றாரு, பாரதியார் வந்து திருநெல்வேலி கலெக்டர் விஞ்சை வந்து சந்தித்து என்ன சொல்றாரு, தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது, ஆங்கிலேயனுக்கு தேசபக்தன் சொன்னது அப்படிங்கிற தலைப்புல பாடியிருக்காரு. இப்ப இது மாதிரி நமக்கு கொஸ்டின்
கேட்பாங்க. தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது, ஆங்கிலேயனுக்கு தேசபக்தன் சொன்னது என்ற தலைப்பில் பாடியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார். அதுக்கடுத்து வ.உ.சி. சிவா இது 2 பேர்த்தையும் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, பிரிட்டிஷ் வந்து கைது பண்ணிருவாங்க. அதுக்காக பாரதியார் என்ன பண்ணுவாரு, அங்கேயே தங்கியிருந்து அவங்களுக்கு சார்பாக வந்து சாட்சி சொல்லி அவர் வந்து அங்க வந்து வழக்கு விசாரணையை வந்து கவனிச்சுட்டு இருப்பாரு. அவங்களுக்கு சாட்சி வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லிடுவாங்க, வ.உ.சி.க்கு வந்து 40 ஆண்டு சிறை, சிவாவுக்கு வந்து 10 ஆண்டு சிறைன்னு சொல்லி நீதிபதி பெண்கே வந்து தீர்ப்பு சொல்லிடுவாங்க. அந்த தீர்ப்பையும் வந்து எதிர்க்கிறாரு பாரதியார். அதை வந்து இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில வந்து எழுதுறாரு. அப்ப இந்தியா பத்திரிகையோட அபிஷியல் ஆசிரியரா யார் இருக்காருன்னா எம் ஸ்ரீனிவாசன். அவர் வந்து கைது செஞ்சு 5 வருஷம் சிறையில போட்டுறாங்க. ஆனா பாரதியாருக்கு வந்து இந்த மாதிரி சிறை போக விருப்பம் இல்ல. அதனால இவர் என்ன பண்ணிடுறாரு, புதுச்சேரிக்கு தப்பிச்சு போயிடுறாரு. எப்ப 1908 ஜூன்ல தப்பிச்சு போயிடுறாரு. எத்தனை வயசுல அவர் புதுச்சேரிக்கு போறாருன்னா 27 வயசுல அவர் வந்து புதுச்சேரிக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் வ.உ.சி.க்கு சிவாவுக்கு ஜெயில வந்து ரொம்ப கொடுமை நடக்குது அப்படிங்கறத நினைச்சு அவர் வந்து அதை நினைச்சு ரொம்ப வந்து குமுறாரு, பதறாரு. அதை பத்தின நிறைய பாடல்கள் வந்து எழுதுறாரு. அதே மாதிரி மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தை வந்து கேலி பண்ணியும் எழுதுறாரு. அப்புறம் வந்து வாஞ்சிநாதன் வந்து அந்த நெல்லை மாவட்ட கலெக்டர் வந்து ஆஷை வந்து ஷூட் பண்ணிடுவாரு. அதை வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம், எதிர்பாராத விபத்து அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதே மாதிரி இவர் வந்து புரட்சிகரமா இருக்கணும்னு நினைப்பாரு. ஆனா வந்து அரசியல் கொலையில இந்த ஆயுதம் ஏந்திதான் புரட்சி பண்ணி நம்ம போராட்டம் பண்ணி நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுல இவருக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. அதே மாதிரி இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, இவர் புதுச்சேரியில இருந்தார்ல, அந்த சமயத்துல தான் இவர் வந்து ஒரு கவிஞராக, இலக்கிய படைப்பாளராக, அவரோட வெளித்தோட்டத்திலயும் சரி, உள்ளுக்குள்ளேயும் சரி நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுத்திருக்கும். இப்ப புதுவையில அவர் வந்து அங்க இருந்தார்ல, அது வந்து அவருக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃபு குழந்தைங்களோட தமிழ்நாடு திரும்பி வராரு. அந்த சமயத்துல ஏற்கனவே இவர் வந்து இந்தியா பத்திரிகையில இருந்ததுனால கைது பண்ணணும்னு சொல்லி தானே இருந்துச்சு. இப்ப இவரு தமிழ்நாடு திரும்புற சமயத்துல பாரதியாரை வந்து கைது பண்ணி கடலூர் சிறையில அடைச்சிடறாங்க. எப்பன்னா 1918 டிசம்பர் 1908 அவர் அங்க போவாரு. 10 வருஷம் கழிச்சுதான் தமிழ்நாடு வருவாரு. அப்போ வந்து இவர் வந்து கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி ஜெயில போட்ட கொஞ்ச நாள்ல அவருக்கு உடம்பு சரியில்லாம போகும். அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து 1919 மார்ச் மாசத்துல வந்து ரவுலட் சட்டம் வந்து பிரிட்டிஷ் போட்டிருக்கும். யாரையுமே எந்த விசாரணையும் இல்லாம கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி வந்து பேசுறதுக்காக, தமிழ்நாட்டு தலைவர்களோட பேசுறதுக்காக சென்னை வந்திருப்பாரு காந்தியடி. அப்போ வந்து காந்தியை வந்து மீட் பண்றாரு பாரதியார். அப்ப இந்த பாரதியார் வந்து மிதவாதியா இருந்தா, அதுக்கப்புறம் தீவிரவாதியா மாறி, அப்புறம் பயங்கர புரட்சி வழி அவருக்கு பிடிக்காம, ஆயுதம் இந்திய புரட்சி வழி பிடிக்காம திருப்பி வந்து என்ன ஆயிட்டாரு, அஹிம்சாவாதியா மாறிட்டாரு. அதே மாதிரி தன் வாழ்நாள்ல ஒருபோதும் என்ன பண்ண மாட்டோம், பயங்கரவாத செயல்களுக்கு நான் இடமளிக்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் குறிக்கோளா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வி வெங்கட்ராமன் வந்து சொல்றாரு. அதுக்கடுத்து வ.உ.சியும் சுதேசி இயக்கமும் அதோட தமிழ்நாட்டுல எதிரொலி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். 1905 அக்டோபர் 16 தான் வந்து வங்க பிரிவினை வந்து நடைமுறைப்படுத்தப்படுறாங்க. அதன் விளைவாக தான் சுதேசி இயக்கம் வந்து வந்திருக்கும். இந்த இயக்கம் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து வந்திருக்குது. இந்த இயக்கத்துக்கு வந்து பாரதியார் வந்து என்ன பண்ணிருக்காரு, சுதேசி இயக்கத்துக்கு அக்செப்ட் பண்ணியிருந்திருக்காரு. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த வந்தே மாதரம் பாடல தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாரு. ஜி சுப்பிரமணிய ஐயர் நிதி திரட்டினதை இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில வந்து பாராட்டு எழுதியிருப்பாரு. நிறைய பத்திரிகைகள் வந்து சுதேசி இயக்கத்துக்கு பாராட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வ.உ.சியோட பங்கு பார்த்தோம்னா, வ.உ. சிதம்பரம் வந்து சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் அப்படிங்கிற ஒரு கப்பல் கம்பெனியை வந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த வ.உ.சி வந்து எங்க பிறந்தவர்னா, கோவில்பட்டி தாலுகாவில ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற சிற்றூர்ல பிறந்திருக்காரு. பிறந்துட்டு தூத்துக்குடியில இவர் வந்து லாயரா வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து வங்கதேசத்து துறவிகளோட தொடர்பு கொண்டுதான் சுதேசி இயக்கத்துல தன்னை ஈடுபடுத்தியிருக்காரு. ராமகிருஷ்ணானந்தர், சுபேதானந்தர், பிரமானந்தர் எல்லாமே வந்து ஆனந்தர்னு வருது பாருங்க. ராமகிருஷ்ணானந்தர், சுபேதானந்தர், பிரேமானந்தர் இவங்கெல்லாம் வந்து வங்கதேசத்து துறவிகள். இவங்கெல்லாம் அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டுதான் இவருக்கு என்ன ஆயிடுச்சு, சுதேசி இயக்கத்துல தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு லாயரா தான் இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு சுதேசி கப்பல் கம்பெனியை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்க சொல்லியிருக்காரு, சீர்காழியில வந்து சொல்லியிருக்காரு. சீர்காழியில வெளியிட்டிருக்காரு. இந்த சுதேசி கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வியாபாரம் செய்ய வந்த, அதாவது வெள்ளையர்கள் வந்து எதுக்காக நம்ம நாட்டுக்கு வந்தாங்க, அவங்களோட பொருட்களை விற்கிறதுக்கு, வியாபாரம் வணிகம் பண்றதுக்காக தான் வந்தாங்க. அவங்கள விரட்டி அடிக்கிறதுக்கு தான் இந்த இது ஆரம்பிச்சிருக்கதா இவரோட கோல் வந்து இருக்குது. இப்ப இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறோம்னா, அப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து ஒரு கம்பெனி சட்டம் போட்டிருக்குது. அதோட சட்டம் ஆக்ட் என்னன்னா, இந்திய கம்பெனி சட்டம் எந்த வருஷம்னா 1882. அதன்படி வ.உ.சி வந்து 1906 அக்டோபர் 16, அதாவது வங்க பிரிவினை எப்ப நடந்துச்சு, 1905 அக்டோபர் 15. அதுலயே வந்து ஒரு வருஷம் கழிச்சு 1906 அக்டோபர் 16 சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் அப்படிங்கிற கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்றாரு. இந்திய கம்பெனி சட்டம் அது வந்து 1882. இப்ப இந்த கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வந்து தேவைப்படுது. அதுக்காக ஷேர் ஹோல்டர்ஸ், பங்குதாரர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து சேர்க்க முடிவு பண்றாரு. அப்ப அந்த வ.உ.சி ஆரம்பிச்ச சுதேசி கப்பல் கம்பெனியோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டி துரைசாமி தேவர். ஏன் அவர் தலைவரா போட்டிருக்காங்கன்னா, அவர் தான் மேக்சிமம் ஷேர் வந்து கொடுத்திருப்பாரு. வ.உ.சி வந்து
துணைத் தலைவர், அதுக்கப்புறம் 31 பிரமுகர்கள் வந்து முக்கியமான டைரக்டர்ஸா அதுல வந்து இருக்கிறாங்க. இப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு, வக்கீல் தொழில் ஆல்ரெடி வக்கீல் தொழில் இருந்தார்ல, அந்த வக்கீல் தொழிலை விட்டுட்டு ஃபுல்லாவே வந்து இந்த கம்பெனியை பாத்துக்கிறதுல தன்னை வந்து ஃபுல்லா வந்து அவர் வந்து இது பண்ணியிருந்திருக்காரு. அதே மாதிரி இப்ப இந்த கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம், கப்பல் வாங்கணும், கப்பலை கட்டணும், இதுக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கப்ப வ.உ.சி என்ன பண்றாரு, பம்பாயில் உள்ள ஹேலைன் ஸ்டீமர்ஸ் கம்பெனி எங்க இருந்து வந்து கப்பல்களை ஃபர்ஸ்ட் குத்தகைக்கு வாங்குறாரு, லீஸுக்கு வாங்குறதுன்னு சொல்லி சொல்லுவோம்ல, அது எங்க இருந்து வாங்குறாருன்னா பம்பாயில் உள்ள ஹேலைன் ஸ்டீமர்ஸ் அப்படிங்கிற கம்பெனில இருந்து கப்பல்களை வந்து குத்தகைக்கு வாங்கி ஓட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷார் வந்து அந்த கம்பெனிகளை வந்து சத்தம் போடவும் அதுக்கப்புறம் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, கப்பல் வந்து வ.உ.சிக்கு கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால வ.உ.சி என்ன பண்ணிட்டாரு, நம்மளாவே சொந்த காசு போட்டு கப்பல் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பணம் சேர்த்து இவர் என்ன பண்ணிட்டாரு, கேலியோ லாவோ அப்படிங்கிற 2 பெயருடைய 2 கப்பல்களை வாங்கினார். இதுதான் வந்து பாரதியார் என்ன சொல்லியிருப்பாரு, தவ புதல்வர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, பாரத மாதா பெற்றெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து 2 கப்பல், அதோட வந்து 2 இயந்திர படகுகள், இது 2யும் வந்து வாங்கிட்டாரு. இப்ப இந்த வ.உ.சி பண்ண விஷயத்தை பத்தி எல்லா பத்திரிகைகள் எல்லாமே வந்து பாராட்டுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வந்து வ.உ.சியோட இந்த துணிச்சலான நடவடிக்கையை வந்து பாராட்டுறாரு பாரதியார். ஆனா அவர் என்ன சொல்றாரு, சுதேசி கப்பல்களுக்கு விதேச மொழிபெயரா, விதேசனா வெளிநாட்டு மொழிபெயரா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா இவர் ஆரம்பிச்ச பேர் என்னது, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் அப்படின்னு தானே ஆரம்பிச்சாங்க. அப்ப நீங்க பண்றது சுதேசி கப்பல்ங்கிறீங்க, ஆனா பேர் மட்டும் விதேச மொழிபெயரா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து வ.உ.சியை கேட்கிற மாதிரி இருக்கு. அது இல்லாம வ.உ.சி சுதேசி கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சது இல்லாம இன்னும் வேற என்னென்னலாம் ஆரம்பிச்சிருக்காருன்னா, தூத்துக்குடியிலே வந்து தர்ம நெசவு சாலை, நெசவுக்காக ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. தேசிய பண்டக சாலை, நெசவுக்காக ஒண்ணு, அதாவது ஃபர்ஸ்ட் கப்பல் ஒண்ணு, அடுத்து நெசவு சாலை ஒண்ணு, அடுத்து பண்டக சாலை, இதெல்லாமே தூத்துக்குடியில ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சென்னையில என்ன பண்ணிருக்காரு, விவசாய கைத்தொழில், அப்பெல்லாம் கைத்தொழில் தானே நல்லா நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப விவசாய கைத்தொழில் சங்கம் அப்படிங்கிறதையும் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. எங்க சென்னையில வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவர் மேற்கொண்ட சுதேச பணிகளுக்கு மக்களின் ஆதரவு. அப்ப இவர் வந்து சுதேசி விஷயங்களா நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அப்ப மக்களுக்கு வந்து இவரோட சப்போர்ட் வந்து மக்களோட சப்போர்ட் இவருக்கு நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களின் ஆதரவை திரட்டுறதுக்காக இவர் என்ன பண்ணிருக்காரு, வி சர்க்கரை செட்டியார் அப்படிங்கிற தலைமையில சென்னையில வந்து சுதேசி பிரச்சார சபை. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு நல்ல விஷயம் பண்றாங்கன்னா அது மக்களுக்கு தெரியப்படுத்தினாதான் இன்னும் நமக்கு நிறைய சப்போர்ட் வரும். அப்ப வ.உ.சிக்கு வந்து யார் ஹெல்ப் பண்றாரு, வி சர்க்கரை செட்டியார் அப்படிங்கிற தலைமையில சுதேசி பிரச்சார சபை ஒன்றை வந்து நிறுவுறாங்க. எதுக்காக அப்படின்னோம்னா மக்களுக்கு வந்து இந்த மாதிரி சுதேசி இயக்கம் நிறைய வ.உ.சி ஆரம்பிச்சிட்டு இருக்காரு, அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒண்ணு சென்னையில சுதேசி பிரச்சார சபை ஒன்றை நிறுவி யார் தலைமை தாங்கியிருக்காரு, சர்க்கரை செட்டியார். வ.உ.சி வந்து தமிழ்நாட்டு மக்களை நம்பி அகலக்கால், அதாவது தமிழ்நாட்டு மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சு வ.உ.சி வந்து அகலக்கால் வைத்து விட்டார் என்றே சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு, ம.பொ.சி வந்து சொல்றாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுதேசி கப்பல் கம்பெனியை வந்து வெற்றிகரமாக நடத்துவதற்கு நிறைய வந்து டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே வந்து இருந்திருக்கணும். ஆனா நம்ம ஆரம்பிச்ச இந்த இதுல வந்து அதெல்லாம் நமக்கு வந்து இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுனால நமக்கு அவ்வளவு அளவுக்கு எல்லாமே தெரியல. அதனால அந்த கம்பெனி வந்து நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கிறதுனால அந்த கம்பெனியை மூடிட்டு யார்கிட்ட வித்துட்டாங்க அப்படின்னோம்னா பிரிட்டிஷ்டே வந்து வித்துட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு தேசியவாதிகள்கிட்ட ஒரு ஏன்னா நம்ம சுதேசியா நம்மளே எல்லாம் தயாரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் இது ஆரம்பிச்சது. கடைசியில நம்மளால முடியாம யார்கிட்டயே வித்துட்டோம், அவன்கிட்டயே வந்து வித்துட்டோம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றத்தை தந்திருக்கு. இருப்பினும் வ.உ.சி துவங்கிய சுதேசி கம்பெனி சுதேசி இயக்க வரலாற்றில் வந்து ஒரு எழுச்சியுற்ற செயல்தான். இருந்தாலும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம வந்து எதிர்த்து பண்ணிருக்கிறோம், அது வந்து பாராட்டத்தக்க விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வந்து சூரத் காங்கிரஸ் மாநாடு வந்து 1907 நடைபெற்றுச்சு. இப்ப 1906ஆம் ஆண்டு இறுதியில வந்து கல்கத்தாவில வந்து காங்கிரஸ் கூட்டம் வந்து நடைபெறுது. அதுல வந்து வ.உ.சி, ராஜாஜி, கஸ்தூரி ரங்க ஐயங்கார், வே ராமலிங்கம் பிள்ளை, எஸ் சத்தியமூர்த்தி இவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப 1907 வந்து சூரத் காங்கிரஸுக்கு வந்து தீவிரவாதிகள் 1907 வந்து சூரத்ல வந்து மாநாடு நடைபெறுது. அதுக்கு வந்து தீவிரவாதிகளை நிறைய அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தர் வந்து யாருக்கு வந்து ஆர்டர் போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வ.உ.சிக்கு வந்து தந்தி கொடுத்திருப்பாரு. அதை வந்து இவர் என்ன பண்ணிருப்பாரு, தமிழ்நாட்டு திலகரான அப்ப தமிழ்நாட்டு திலகர் யாரு, வ.உ.சி. வ.உ.சி கிட்ட வந்து அரவிந்தர் வந்து ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமேல் வ.உ.சி என்ன பண்ணிட்டாரு, சென்னை சென்று யார் யாரை மீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பாரதியாரோடையும் மண்டையம் சீனிவாசாச்சாரியோட வந்து மீட் பண்ணி சொல்லுவாரு, இங்க பாருங்க நம்ம சூரத் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தமிழ்நாட்டுல இருந்து தீவிரவாதிகளை வந்து கொஞ்சம் கூட்டிட்டு வர சொல்லி அரவிந்தர் வந்து ஆர்டர் போட்டாரு, நம்ம எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் நம்மளோட பவரை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு திலகரான வ.உ.சி வந்து பாரதியார்ட்டையும் மண்டையம் சீனிவாசாச்சாரியார்ட்டையும் சென்னை போய் வந்து கலந்து பேசி இங்க இருந்து சூரத் மாநாட்டுக்கு நிறைய பேர்த்த கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போன சமயத்துல வந்து அந்த தீவிரவாதிகள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அந்த திலகர் இருக்காருல்ல, ஏன்னா போலீஸ் எல்லாம் அடிக்கிறப்ப நம்மள தலைவர்கள் மேல எதுவும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொண்டர்கள் எல்லாம் வந்து சுத்தில நின்னுப்பாங்கல்ல, அதே மாதிரி வந்து திலகரை சூழ்ந்து கொண்டு அவருக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கிறாங்க. அப்ப தமக்கு எத்தனை அடிபட்டாலும் திலகரை வந்து காக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பிரதிநிதிகள் இப்படி நின்னதை பாக்குறப்ப எனக்கு புல்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து எழுதியிருப்பாரு. இது நம்ம ஆல்ரெடி மேலேயே பார்த்திருந்திருப்போம். ஓகேங்களா, அதான் கொடுத்திருக்காங்க. சூரத் மாநாட்டு பந்தலிலேயே இப்ப
இந்த சூரத் மாநாடு நடைபெற சமயத்திலயும் தேசிய தீவிரவாதிகள், ஏன்னா சூரத்ல வந்து மிதவாதிகள், அதாவது காங்கிரஸ்குள்ளார மிதவாதிகள் தீவிரவாதிகள் இருப்பாங்க. இப்ப சூரத் மாநாட்டிலே பிளவு ஏற்படுது. அப்ப தேசிய தீவிரவாதிகள் வந்து ஒரு தனி கட்சியை வந்து துவங்குறாங்க. அந்த கட்சிக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஒவ்வொரு ஆளை வந்து போடுறாங்க. அந்த தனி கட்சிக்கு வந்து வங்காளம்னா வந்து அரவிந்தர் பாத்துக்கிட்டோம், மகாராஷ்டிரத்துக்கு திலகர், சென்னை மாகாணத்துக்கு வந்து வஉசி அப்படின்னு சொல்லிட்டு செயலாளர்களா போடுறாங்க. யாராரு? வங்காளத்துக்கு வந்து அரவிந்தர், மகாராஷ்டிரத்துக்கு திலகர், சென்னைக்கு வந்து வஉசியை வந்து செயலாளர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்ப சூரத்ல இருந்து என்ன பண்றாரு? வஉசி வந்து திரும்பி வராரு. திரும்பி வந்தோடனே பிபின் சந்திரபாலர் இருக்கார்ல, அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ண நாளை வந்து நல்லா விமர்சையா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி ஃபுல்லா வந்து நல்லா வந்து லைட்டு ஒளியோட வந்து நல்ல ஊர்வலம் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நடத்துறாரு. வஉசி மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் எதிரில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் எழுச்சி பெரியாடுறாங்க. அதாவது வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் எங்க வந்து இப்ப இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, பிபின் சந்திரபாலர் ரிலீஸ் ஆனதை வந்து நல்லா வந்து விமர்சையா கொண்டாடி இருக்காங்க. அதுக்கடுத்து வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கூட்டத்துல வந்து பேசியிருக்காங்க. தாமிரபரணி ஆற்றங்கரையில ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து நல்ல எழுச்சி பேருரை ஆற்றியிருக்காங்க. வந்தே மாதரம் அப்படிங்கிற கோஷம் வந்து அப்ப எல்லாரும் அங்க கத்திருந்திருக்காங்க. இப்ப வந்து அழைப்பின் பேர்ல இப்ப அவங்க கூப்பிட்டதுனால திருநெல்வேலி கலெக்டர் விஞ்சு வந்து என்ன சொல்றாரு, கூப்பிடுறாரு. அதனால இவர் என்ன பண்றாரு, அங்க போய் அவரை போய் பாக்குறாரு. வஉசியுடன் சிவாவும் பத்மநாப ஐயங்காரும், வஉசி சிவா அதோட கூட யார் இருக்காங்க, பத்மநாப ஐயங்கார் 3 பேரும் இருக்கிறாங்க. அப்ப எங்க போறாங்க, கலெக்டர் விஞ்சை சந்திக்க போறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரையும் கைது பண்ணி ஜெயில போட்டுறாங்க. ராஜதுரோக குற்றம் சாட்டப்பட்ட வஉசிக்கு 40 ஆண்டு சிறை தண்டனை வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வஉசி நிறைய மேல்முறையீடு பண்ணுவாங்க. இது மாதிரி என் மேல தப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மேல்முறையீடு எல்லாமே நிராகரிக்கப்படுது. இருந்தாலும் லண்டன் பிரிவி கவுன்சில் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வஉசிக்கு வந்து அளிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப வந்து கடுங்காவல் தண்டனையா மாத்திருக்காங்க. யாரு ஆயுள் தண்டனையை கடுங்காவல் தண்டனையாக மாத்தினவங்க? யாரு? லண்டன் பிரிவி கவுன்சில். இப்ப வஉசி என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் ஜெயில போறப்ப கோயம்புத்தூர் சிறையில போடுறாங்க. அதுக்கப்புறம் கேரளாவில் உள்ள கண்ணனூர் அப்படிங்கிற மத்திய சிறையில வந்து போட்டுறாங்க. அங்க வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, கல்லுடைத்தார், சிக்கிலத்தார், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஷ் கொலை செய்யப்பட்டதை, அதாவது தனக்கு கிடைத்த நற்செய்தியாக அவர் வந்து கருதுறாரு. இப்ப வஉசி வந்து 1912 டிசம்பர் இறுதியிலே விடுதலை செய்யப்பட்டு விட்டார். ஆக்சுவலா 40 வருஷம் அவருக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா 1912 டிசம்பர்ல இவர் என்ன பண்ணிட்டாங்க, விடுதலை செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் இவர் ஆரம்பிச்ச சுதேசி கம்பெனி வந்து காப்பாற்ற முடியல. ஏன்னா அதை வந்து பிரிட்டிஷ் வந்து வித்திருந்திருப்பாங்கல்ல. அப்ப தமிழ்நாட்டு அரசியலிலே வஉசி சகாப்தம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு மாப்போசி வந்து சொல்றாரு. ஏற்கனவே வந்து மாப்போசி தான் என்ன சொல்லியிருப்பாரு, வஉசி வந்து தமிழ்நாட்டு அந்த மக்களை நம்பி அகலக்கால் வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் தமிழ்நாட்டு அரசியல்ல இவரோட சகாப்தம் முடிஞ்சிச்சு. ஏன்னா இவர் வந்து அந்த சுதேசி கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சு அது வந்து தோத்து போய் அது வந்து பிரிட்டிஷ்ல கொடுத்ததுனால இவரோட சகாப்தம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மாப்போசி வந்து சொல்றாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சென்னை ஜனசங்கம். திலகரின் விருப்பத்துக்கு ஏற்ப தமிழ்நாட்டு சுதேசி தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, சென்னை ஜனசங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்கன்னா சென்னை திருவல்லிக்கேணி கங்கை கொண்டான் அப்படிங்கிற மண்டபத்துல எப்பனா 1908 ஜனவரி 11 ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னை ஜனசங்கம் அப்படிங்கிற அமைப்பை ஆரம்பிச்சிருக்காங்க. அது யாரோட விருப்பத்தின் பேர்ல, திலகரின் விருப்பத்திற்கு ஏற்ப இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அமைப்பை துவக்குறதுக்கு யாரும் வந்து ஒரு ரீசனா இருந்திருக்காங்க, பாரதியாரும் வந்து ஒரு பெரிதும் காரணமாக இருந்திருக்காரு. வஉசி வந்து இந்த சென்னை ஜனசங்கம் இருக்குல்ல, இதோட தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா வஉசி. மண்டயம் எஸ் சீனிவாசாச்சாரி, சி எஸ் ஆர்யா, கே வெங்கட்ராமனா ராவ், இவங்கெல்லாம் வந்து நிர்வாக குழு உறுப்பினர்கள். அப்ப தலைவர் யாருன்னா வஉசி. ஏன்னா வஉசி வந்து என்ன ஆயிடுச்சு, இப்ப வந்து அந்த சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி இதெல்லாம் இது பண்ணிருப்பாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு இது வந்து 1912, ஆனா இது வந்து 1908 ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடியே ஓகேங்களா, 1908 ஆரம்பிச்சது. இதுல வந்து வஉசி வந்து தலைவரா போட்டு மீதி 3 பேர் வந்து நிர்வாக குழு உறுப்பினர்களாக போட்டிருக்காங்க. பல மாணவர்கள் வந்து இந்த சங்கத்துல உறுப்பினராக இருந்திருப்பாங்க. சென்னை ஜனசங்கத்தின் நோக்கங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஐ திங்க் இந்த ஃபர்ஸ்ட் நோக்கமே வந்து தப்பா கொடுத்திருக்காங்க. சுதேசி பொருட்களை புறக்கணித்தல் வரக்கூடாது, ஆதரித்தல் அப்படின்னு சொல்லி வரணும். இவங்க வந்து தப்பா தான் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சுதேசி பொருட்களை, அதுதானே வந்து இவங்களோட கோலே, சுதேசி பொருட்களை வந்து ஆதரிக்கணும். அதே மாதிரி தேசிய கல்வியை வந்து பரப்பணும். பள்ளிகளில் இளைஞர்களுக்கு வந்து உடற்பயிற்சி அளிக்கணும். இளைஞர்களிடையே வந்து விழிப்புணர்வை உருவாக்கணும். சுதேசி இயக்க கூட்டங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும். சங்க உறுப்பினர்களை வந்து அதிகரிக்கணும். அதாவது இன்னும் மெம்பர்ஸ் வந்து அதிகரிக்கணும். இப்ப சென்னை ஜனசங்கம் வந்து 1912 வரை செயல்பட்டு, எப்ப ஆரம்பிச்சிச்சு, 1908 ஜனவரி 11 இப்படி ஆரம்பிச்சு 1912 வரை செயல்பட்டு தமிழ்நாடு சுதேசி இயக்கத்தை முன்னெடுத்து சென்றது. அப்ப சென்னை ஜனசங்கம் வந்து என்னவா மாறிடுச்சு, தமிழ்நாடு சுதேசி இயக்கமாக மாறிடுச்சு.
1912க்கு அப்புறம். இப்ப லாஸ்டா ஒருத்தர் அந்த தீவிரவாதி இதுல யார பாக்குறோம், சுப்பிரமணிய சிவா. இதுல பாத்தீங்கன்னா வஉசியும் சிவாவும் தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்தின் இரட்டையர்களாக இருந்தாங்க. ஏன்னா வஉசி சிவா 2 பேரும் கூடவே சேர்ந்திருப்பாங்க. அப்ப தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்துல இரட்டையர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா வஉசியும் சிவாவும். வஉசியை போன்ற சிவாவும் பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண விவேகானந்த வேதாந்த இயக்கத்தில் ஈடுபட்டிருக்காரு. 2 பேருமே வந்து ஒரே மாதிரி, இது இரட்டையர்கள்னா 2 பேரும் சேம் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. அப்ப ராமகிருஷ்ண விவேகானந்த வேதாந்த இயக்கத்துல ஈடுபட்டிருக்காங்க. அதன் மூலமாக தான் 2 பேரும் வந்து சுதேசி இயக்கத்தினால ஈர்க்கப்பட்டிருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம பார்த்திருப்போம், வஉசி வந்து அவர் வந்து வக்கீலா தான் இருப்பாரு. ஆனா வங்க துறவிகள்னு சொல்லிட்டு 3 பேர் ஆனந்தர்னு சொல்லி வருமே, பிரமானந்தர் அந்த மாதிரி ஏதோ ஆனந்தர்னு வரும். அந்த 3 இவங்களாலதான் வந்து இவர் என்ன பண்ணிருப்பாரு, சுதேசி இயக்கத்துல ஈடுபட்டிருப்பாங்க. அதே மாதிரியே தான் சிவாவும் என்ன பண்ணிருக்காரு, ராமகிருஷ்ண விவேகானந்த வேதாந்த இயக்கத்தில் ஈடுபட்டு சுதேசி இயக்கத்தினால ஈர்க்கப்பட்டிருக்காரு. சுதந்திரானந்தா இதுலயும் பாருங்க ஆனந்தர்னு வருது. சுதந்திரானந்தா அப்படிங்கிற புனைப்பெயரை சூட்டி கொண்டவர் யார்? அப்ப சிவா. யாரு? இந்த இரட்டையர்கள்னு சொல்லக்கூடிய அந்த வஉசியோட உள்ள சுப்பிரமணிய சிவாவை தான் வந்து சுதந்திரானந்தா அப்படிங்கிற புனைப்பெயரை வந்து சூட்டி கொண்டவர். மதுரை மாவட்டத்தை சேர்ந்த வத்தலகுண்டு வாசியான இளைஞர் சிவா. அவரு வந்து என்ன சொன்னோம், தூத்துக்குடி. தூத்துக்குடியில எந்த சிற்றூர்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? வஉசி வந்து எங்க பிறந்தாருன்னு சொல்லி பார்த்தோம். கோவில்பட்டி. கோவில்பட்டி தாலுகாவில் உள்ள ஒட்டபிடாரம் அப்படிங்கிற சிற்றூர்ல தான் பிறந்திருப்பாரு. கோவில்பட்டி தாலுகா ஒட்டபிடாரம் அப்படிங்கிற சிற்றூர்ல பிறந்திருப்பாரு. தூத்துக்குடியில வழக்கறிஞரா பணியாற்றிருப்பாரு. இப்ப இவரு என்ன சொல்றாங்க, சுப்பிரமணிய சிவா வந்து என்ன சொல்றாங்க, மதுரை வத்தலகுண்டுல பிறந்திருக்காரா? மதுரையை சேர்ந்த வத்தலகுண்டு வாசியான இளைஞர் சிவா தூத்துக்குடி வந்து மதுரையில இருந்து என்ன பண்ணிட்டாரு, தூத்துக்குடி வந்து வஉசியுடன் இணைந்து செயல்படலானார். சுதேசி இயக்க பிரச்சாரத்தில் இந்த இருவரும் தீவிரமாக பங்கு கொண்டனர். பிபின் சந்திரபாலர் விடுதலை நாளை இதுதானே அவங்க வந்து தடையை மீறி 2 பேரும் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து பேசியிருப்பாரு. அதனாலதான் அரெஸ்ட் பண்ணிருவாங்க. பிபின் சந்திரபாலர் விடுதலை நாளை வந்து தடையை மீறி தாமிரபரணி பொதுக்கூட்டத்தில் 2 இது இவர் மேல, அதாவது வஉசி மேலையும் சுப்பிரமணிய சிவா மேலையும் பிபின் சந்திரபாலர் விடுதலை நாளை வந்து தடையை மீறி கொண்டாடி இருப்பாங்க. அதே மாதிரி தாமிரபரணி பொதுக்கூட்டத்துல வந்து பேசியிருப்பாங்க. அதனால வஉசி சிவா 2 வந்து கைது பண்ணி விசாரிச்சு இவருக்கு வந்து 10 ஆண்டுகள் சிறை கொடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு 40 ஆண்டுகள் சிறை கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இவரை எங்க போடுறாங்க, திருச்சி சிறையில. இதே இது வஉசியை ஃபர்ஸ்ட் எங்க போடுவாங்க, கோயம்புத்தூர். அதுக்கப்புறம் தான் வந்து கேரளா கண்ணனூர் வந்து மாத்திருப்பாங்க. இவரை திருச்சியில வந்து போடுறாங்க. இவருக்கும் நிறைய கொடுமைகள் நடக்குது. இதனால இவருக்கு வந்து தொழுநோயால பாதிக்கப்படுறாரு. அதனால இவர் என்ன பண்றாரு, திருச்சியில இருந்து தொழுநோய் பேஷண்ட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு இது வந்து சேலத்துல இருக்குது. அந்த சிறைச்சாலைக்கு வந்து இவர் வந்து மாத்திடுறாங்க. சிறையில இருந்து விடுதலை ஆயிடுறாரு சிவா விடுதலை ஆயிட்டு என்ன பண்ணிட்டாரு, தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பாப்பாரப்பட்டியில், தர்மபுரி அப்படிங்கிற மாவட்டத்துல பாப்பாரப்பட்டியில பாரதி ஆசிரமம் அப்படிங்கிற பேர்ல வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு வந்து நிறுவி இளம் தேசாபிமானிகளுக்கு, சிறு வயசு உள்ள தேசத்தின் மேல பாசம் உள்ளவங்களுக்கு வந்து நாட்டு விடுதலை போருக்கான பயிற்சிகளை வந்து அளித்து கொடுக்குறாரு. அதுக்கான பேரை வந்து ரொம்ப பாரதி ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வீறு கொண்டு அந்த மாதிரி வச்சிருக்காரு. அதே மாதிரி பாரதியாரோட தேசிய பாடல்களை வந்து பாடிட்டு நம்ம அந்த மாதிரி ஏதாச்சும் வெளியில போறப்ப பாரதியாரோட தேசிய பாடல்களை பாடிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரத ஆசிரியர் பாடல் குழு அப்படிங்கறதே ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப பாரதி ஆசிரமம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு, பாரத ஆசிரியர் பாடல் குழுங்கிறத ஆரம்பிச்சிருக்காரு. யாரு? சுப்பிரமணிய சிவா. சிவாஜி, தேசிங்கராஜன் ஆகிய மாவீரர், அதாவது மாவீரர்களோட வரலாற்றெல்லாம் வந்து நாடகமா ஏற்றி அதை வந்து இவர் வந்து படிச்சு பாடி பேசி நடிச்சு இது மாதிரிலாம் வந்து ஒரு நாடகமா இவரே வந்து நடிப்பாரு. நடிச்சு மக்களுக்கு வந்து விடுதலை உணர்வை வந்து ஊட்டுறாரு. மாவீரர்களோட கதையெல்லாம் சொல்லி இந்த மாதிரி பிரிட்டிஷ்க்கு கீழே நம்ம இப்படி அடிமையா இருக்கிறோம், நம்ம நாட்டுல எல்லாம் இப்படி மாவீரர்கள்லாம் இருந்தாங்க, நம்மளும் எதிர்த்து அவங்கள போராடணும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பாடி பேசி நடிச்சுலாம் வந்து மக்கள்கிட்ட தேசிய உணர்வை வந்து ஊட்டி வந்திருக்காரு. அரசுக்கு எதிராக செயல்பட்டார், அதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிவா மீது 4 முறை வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. எப்பன்னு பார்த்தோன்னா 1908, 1921, 22, 24 இந்த மாதிரி குற்றம் சாட்டி வழக்கு தொடுத்து தண்டித்தது இவருக்கு வந்து அரசாங்கம் வந்து இந்த மாதிரிலாம் திருப்பி அவருக்கு வந்து நிறைய வழக்கு தொடுத்து தண்டிச்சிருக்காங்க. தேச வேலையிலும் சரி, சிறைப்பட்டு இன்னலுற்ற தியாகத்திலும் சரி, சிவாவுக்கு இணையாக மற்றொரு தேசபக்தரை சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு, மாப்போசி. இதே மாப்போசி தான் வந்து வஉசியை பத்தி சொல்லியிருப்பாங்க. அகலக்கால் வச்சுட்டாங்க தமிழ்நாட்டு இந்த மக்களை நம்பி, அதே மாதிரி இவரோட சகாப்தம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சிவாவை பத்தி என்ன சொல்றாங்க, இவருக்கு இணை வேற யாருமே கிடையாது, இவருக்கு இணை இவரே தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் வந்து அவ்வளவு கொடுமைகளை
துன்பங்களை வந்து அனுபவிச்சிருப்பார். தொழுநோய் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் நாட்டு மக்கள் மேல தேசத்தின் மேல அவரு ஒரு ஈர்ப்பா இருந்தாரு அப்படிங்கறத வந்து மாப்போசி வந்து சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம இந்த தீவிரவாதிகள் லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னோம்னா 9 பேரும் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து வந்து சுயாட்சி இயக்கம் இந்த மாதிரி இருக்கு. இது வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து நல்லா அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.